तत्पादयुग्मदरतीरुहभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवादयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मधारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम्। देवाधिनाथकमलावृतनेशपूर्वान् दीप्तान्तरां वकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्रां गोत्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रीविष्णुचित्तपदपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृहयते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विधेयः। பிரபன்னசந்தான கூட்டஸ்தரான நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினாலே உபய வேதாந்த சம்பிரதாயத்திலே உத்தரோத்தரம் உயர்ந்த ஆச்சாரியர்கள் அவதரித்துக் கொண்டிருந்தார்கள். பாஷ்யக்கார் பர்யந்தமாக நம்ம ஆச்சாரிய பரம்பரையை அனுபவித்து மேற்கொண்டு பாஷ்யக்காரருக்கு கீழ்கிளையாக அவதரித்த நம்முடைய மிக பெருமை வாய்ந்த ஆச்சாரியர்களை அனுபவிக்க ஆரம்பிச்சோம். பாஷ்யக்காரருக்கு கீழ்கிளையாக பல பல ஆச்சாரியர்கள் பாஷ்யக்காராலேயே நியமிக்கப்பட்டிருந்தார்கள். 74 சிம்ஹாசனாதிபதிகள் என்று பார்த்தோம். நல்ல சிம்மம் போலே நல்ல ஸ்ரீ வைஷ்ணவ மகான்கள் ஞானிகளை ஸ்ரீபாஷ்யக்காரர் நியமிச்சிருந்தார். அதிலேயும் முக்கியமாக 4 பேரை விசேஷமாக கௌரவிச்சிருந்தார். ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதிகள் என்றும் சேர்த்து விசேஷமாக கௌரவிச்சிருந்தார். மற்றவாளெல்லாம் சிம்ஹாசனாதிபதிகள், இவா 4 பேர் ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதிகள். அந்த ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதிகள் என்றால் 4 பேர். அந்த 4 திருநாமங்களை முன்னே பார்த்தோம். ஸ்ரீ திருக்குறகைப்பிரான் பிள்ளான், ஸ்ரீ கிடாம்பி ஆச்சான், ஸ்ரீ நடாதூர் ஆழ்வான் முதலி ஆண்டான் என்கிறதான 4 உத்தமமான ஆச்சாரியர்கள். இவர்கள் 4 வரையும் தவிரவும் கூட மிக்க பிரதானமானவர்கள் ஸ்ரீ எம்பார் கூரத்தாழ்வான் முதலிய மகான்கள். இன்னும் மற்றும் அநேகம் சிஷ்யர்கள் பாஷ்யக்காரருக்கு. தமக்கு பிற்காலத்திலே இந்த சம்பிரதாயம் குறையாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு உதாரணம் சொல்லுவா. வீரநாராயணபுரம் ஏரியிலே 74 பெரிய மதகுகள் உண்டு. ஏரி மழைக்காலத்திலே அத்தியுதமாக நிறைந்துவிடும். அது நிறைந்தால் அந்த தீர்த்தம் வடிகால் வழியாக 74 கண்மாய்கள் வழியாக பாய்ந்து சோழ தேசமெல்லாம் எப்படி வாழ்விக்குமோ அதுபோல இந்த நம்ம வைஷ்ணவமானது தேசமெல்லாம் வாழ்விக்க வேண்டும் என்று 74 சிம்ஹாசனாதிபதிகளை உருவாக்கி இருந்தார் என்று. அதுல இந்த 4 ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதிகளிலே பிள்ளான், ஆச்சான், நடாதூர் ஆழ்வான் என்கிற இந்த 3 மகான்கள் உத்தம ஆச்சாரியர்களுடைய கீழ்கிளையாக எல்லாரும் ஆச்சாரியர்களாக சுவாமி தேசிகனிடத்திலே இந்த பரம்பரை முடிஞ்சது. சுவாமி தேசிகனிடமிருந்து தேசிக சம்பிரதாயம் என்று நமக்கு வந்திருக்கிறது. ஆக ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதிகளிலே 3 ஆச்சாரியர்களுடையதான அந்த சிஷ்ய பரம்பரை எல்லாம் திரண்டு சுவாமி தேசிகனிடத்திலே வந்துவிட்டது என்றதை முக்கியமாக கவனிச்சுக்கணும். இந்த சம்பிரதாயம் இப்பொழுது நாம் அறிந்த ரீதியிலே வடகலை சம்பிரதாயம் என்பதாக சொல்லப்படுகிறது. பாஷ்யக்காரருடைய 74 சிம்ஹாசனாதிபதிகளிலே மிக முக்கியவர்களாக பாஷ்யக்காராலேயே ஏற்படுத்தப்பட்ட 4 சிம்ஹாசனாதிபதிகளிலே புள்ளான், ஆச்சான், நடாதுராழ்வான் என்கிற 3 சிம்ஹாசனாதிபதிகளுடையதான சிஷ்ய பரம்பரை ஸ்ரீ தேசிகனிடத்திலே குவிந்து ஸ்ரீ தேசிகன் நமக்கு பிரதமாச்சாரியராக தேசிக சம்பிரதாயம் என்று ஏற்பட்டிருக்கிறது. இதை இப்பொழுது நாம் வடகல சம்பிரதாயம்னு சொல்றோம். அதனாலே பாஷ்யக்காரருடைய முக்கிய சிஷ்யாருடைய பரம்பரை
நம்முடைய வடகலை சம்பிரதாயம் தான்ன்றது இந்த ஒரு கணக்கினாலே பார்த்துக்கலாம். முதலையாண்டானுடைய பரம்பரை இப்பொழுது அநேகமாக தென்கலை சம்பிரதாயமாகத்தான் இருக்கு. பாஷ்யக்காரருக்கு பிறகு இப்படி சம்பிரதாயம் பிரிய தொடங்கித்து. ஆனா அதுக்காக திருமண் என்று சொல்லும்படியான வடகலை திருமண் என்றும் தென்கலை திருமண் என்றும் சொல்லும்படியானதான இந்த பிரிவு சுவாமி தேசிகன் நாள் வரையிலும் கூட பிரிவு ஏற்படவில்லை என்றுதான் ஸ்பஷ்டமாக தெரிகிறது. இதற்கு பின்னாலும் கூட மணவாள மாமுனிகள் ஆச்சாரியராக இந்த காலத்திலும் கூட இந்த வடகலை தென்கலை என்ற திருமண் பிரிவு ஏற்பட்டதாக தெரியவில்லை. ஏன்னா இவாளுடைய கிரந்தங்களிலே எங்கேயுமே இந்த வடகலை திருமண் என்னும் தென்கலை திருமண் என்னும் ஒரு பிரஸ்தாபமே கிடையாது. எது இப்பொழுது ரொம்ப முக்கியமாக ரொம்ப பாமரர்களும் பண்டிதர்களும் கூட ரொம்ப பேசுறாளோ இந்த திருமணம் பத்தி அந்த காலத்திலே பேச்சே இல்லைன்னு சொன்னா அப்பொழுது அங்க அந்த திருமண்களே இல்லைன்னு அர்த்தம். திருமண்களே இல்லைன்னா ஒரு திருமணம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அதுல இரண்டாவது திருமண் கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப இருந்தது ஒரு திருமண் தான். அந்த திருமணம் பத்தி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டா, சுவாமி தேசிகனுடைய சச்சரித்திர ரக்ஷை என்கிறதான உயர்ந்த கிரந்தத்திலே திருமண் இட்டுக் கொள்வதுதான் வைஷ்ணவாளுடையதான ஒரு முக்கியமான ஆச்சாரம் என்பதை நிரூபிக்க வேண்டி சுவாமி தேசிகன் அங்கே வடகலை திருமணை மட்டும்தான் எடுத்து நிரூபிக்கிறாரே ஒழிய மற்றபடி நிரூபணம் ஆக முடியாது, ரொம்ப சாஸ்திரியம் அல்லாதது, சாஸ்திரத்திலேயும் கூட உத்தமமான பரமகாந்திகள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய திருமணங்கள் அல்லாத திருமணங்கள் என்றெல்லாம் பிரிச்சு காட்டி பல திருமணங்களை தள்ளுறார். பலவிதமான ஊர்துவபுன்றங்கள் நெத்திக்கிட்டுக் கொள்ள வேண்டிய பலவிதமான ஊர்துவபுன்றங்களை எல்லாம் இதெல்லாம் பரமகாந்தி ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு தகாது என்று தள்ளுகிறார். அப்படி தள்ளும் போது கூட அப்போது கூட தென்கலை திருமணம் பத்தி ஒன்றும் பிரஸ்தாபமே இல்லை. ஏன் இல்லைன்னா அப்படி ஒரு திருமண் இருந்ததாக ஒரு அடையாளம் கூட அப்போது இல்லை என்றதுனால. ஆக இந்த திருமண் என்றதான இந்த பிரிவு பின்னால் மணவாள மாமுனிகள் காலத்திலேயும் இதை பத்தி எந்த வித்தியாசமான பேச்சும் இல்லாததுனால வடகலை திருமண் என்பது மணவாள மாமுனிகள் காலம் வரையிலும் இருந்திருக்கிறது, அது மட்டும்தான் இருந்திருக்கிறது என்று நாம் கிரந்தங்களை கொண்டு ஆராயும் போது பெரியவாளுடைய ஸ்ரீ சூக்திகளை பத்தி விசாரிக்கும் போது பேதமே இல்லாம ஒரே திருமணாக இருந்தது என்பதை ஸ்பஷ்டமாக தெரிஞ்சுண்டு அதிலேயும் சுவாமி தேசிகன் நாம் இப்போது சொல்லக்கூடியதான இந்த வடகலை திருமண் என்பதைத்தான் பல பிரகாரங்களினாலே நிலைநாட்டுகிறாருங்க. நிலைநாட்டும் போது பல திருமண்களை தள்ளறார் சச்சரித்திர ரக்ஷையில. அந்த தள்ளும் போது கூட இந்த சூலபுன்றம் என்று இந்த சொல்லும்படியான இந்த திருமணம் பத்தி சொல்லும் போது இது வைஷ்ணவால் தரிச்சுருக்கிற திருமணாக சொல்லி தள்ளல, அது சூலபுன்றம் கூடாதுன்னு தான் தள்ளுறார். அதனால இந்த திருமண் விசாரம் என்பது பின்னால ஏற்பட்டது. ஆனா நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறது பாஷ்யக்காரருக்கு பிறகு வந்த சிஷ்ய பரம்பரைகளிலே ஏற்பட்ட பிரிவுகளினாலே சம்பிரதாயம் பிரிந்து போனது எப்பொழுது எதனால் என்ற விஷயத்தை தெரிஞ்சிட்டோம்னா நாம் நம்ம சம்பிரதாயம்னா என்னன்னு இன்னும் கொஞ்சம் ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பிரிஞ்ச சம்பிரதாயத்தை பத்தி பேசும்போது அந்த பிரிவினையிலே சில காரணங்கள் சில பேருக்கு மனசுக்கு பாதிப்பா இருக்கலாம். ஆனா யாருடைய மனசையும் பாதிப்பதற்காக நமக்கு சொல்லணும்னு எண்ணம் கிடையாது. நம்முடைய சம்பிரதாயத்திலே என்ன முக்கியமான கொள்கைகள் வச்சுருக்கோம், எதனாலே நம்முடைய சம்பிரதாயம் உயர்ந்தது, தேசிக சம்பிரதாயம் ஏன் ஏற்ற முடியுது என்பதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சில வித்தியாசங்கள் என்ன ஏற்பட்டிருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் இந்த மேற்கொண்டு சொல்ல போகின்ற உபன்யாசங்களுடைய நோக்கு. பாஷ்யக்காரருடைய சொந்த ஒன்று விட்ட தம்பி ஸ்ரீ எம்பார கோவிந்தஜியர் என்று கூட பின்னால் பாஷ்யக்காரரே திருத்தி ஆட்கொண்டார். திருமலை நம்பிகளை அனுப்பி அந்த கோவிந்தன் என்கிற தன்னுடையதான ஒன்று விட்ட தம்பி யாதவ பிரகாஷருடைய வசத்தில் ஈடுபட்டு அவர் பெரிய சைவ ஆச்சாரியராகி காளஹஸ்தி முதலான க்ஷேத்திரங்களே சிவ பூஜை எல்லாம் செய்து கொண்டு பெரிய சிவபட்டாச்சாரா இருந்தார். அவரை திருமலை நம்பிகளை அனுப்பி பாஷ்யக்காரர் திருத்தினார். திருமலை நம்பிகளுக்கு எம்பாரும் மருமான் தான்.
பாஷ்யக்கார் எப்படி மருமானோ அதே போல எம்பாரும் மருமான் தான். தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான் முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூஷணையும் தகுமே என்று இந்த நம்மாழ்வார் ஸ்ரீ சூக்தியை அவருடைய திருச்செவிபட இந்த பாசுரத்தை பாடி அர்த்தம் சொல்லி அவரை திருத்த வேணும் என்று திருமலை நம்பிகளுக்கு பாஷ்யக்காரர் பிரார்த்திச்சார். திருமலை நம்பிகள் இந்த பாசுரத்தை கொண்டு எம்பாரை திருத்தினார் என்பது ரொம்ப பிரசித்தமான சரித்திரம். மீண்டும் திரும்பி வந்துவிட்டார் எம்பார். தன்னை இப்படி தடுத்து ஆட்கொண்ட தன்னுடைய மாமாவான திருமலை நம்பிகளிடத்தில் அச்சஞ்சலமான பக்தியோடைய திருமலையிலே இருந்தார். அவரோடையே கூட இருந்தார். அவர் திருவடிவாரம்தான் எனக்கு தமக்கு எல்லா பிராபியமாக இருந்தார். பாஷ்யக்காரர் திருமலைக்கு எழுந்தருளும் போது அவரை தன்னோடு அனுப்ப வேண்டும் என்று திருமலை நம்பிகளிடத்திலே கேட்டுக்கொண்டார். திருமலை நம்பிகளும் தாரை பார்த்து கொடுத்தாராம். இனிமேல் இந்த வஸ்து உம்முடைய வஸ்து என்று சொல்லி கொடுத்தாராம். ஆச்சாரியர் நியமனம் என்று சொல்லி எம்பார் மீண்டும் ராமானுஜரிடத்திலே அவருடைய திருவடி வஸ்து தான் என்பதாக தான் அதை அபிமானித்து ரொம்ப பக்தியோட பாஷ்யக்காரரிடத்திலே வந்துட்டார் என்று சொல்லுவார். இது பிரசித்தமான சரித்திரம். பின்னால் பாஷ்யக்காரர் எம்பாருக்கு வேண்டிய சகல விஷயங்களையும் உபதேசித்து அவரை உயர்ந்த எம்பெருமானார் என்று சொல்ல வேண்டிய திருநாமத்திலே முதலிலே இருக்கிற எழுத்து கடைசியிலே இருக்கிற எழுத்து ரெண்டையும் சேர்த்து எம்பார் என்பதாக திருநாமம் சாத்தினார் என்பது தனக்கு அநேகமாக சமானமானார் என்று எம்பெருமானாரே திருவள்ளப்பட்டார் என்று சொல்வதுண்டு. அதனால அப்படி உயர்ந்த ஆச்சாரியராக எம்பார் எழுந்தருள் இருந்தார். பாஷ்யக்கார் திருவடிவாரத்திலேயே எல்லாம் என்று அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார். அப்படி அந்த எம்பார் எழுந்தருள் இருக்கிற காலத்திலே எம்பாருடைய ஒரு அபிமானம் கூரத்தாழ்வாருக்கு பட்டர் குழந்தை குமாரர் பிறந்த போது அந்த குழந்தைய பிறந்த உடனேயே அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்து ஆஹா நம் கூரத்தாழ்வானுக்கு வெகு நாள் கழித்து ரங்கநாதனுடைய மகாபிரசாதத்தினாலே குழந்தை பிறந்திருக்கான். இவ்வளவு வார்த்தக்கியம் இவ்வளவு கிழத்தசையிலே கூரத்தாழ்வானுக்கு குழந்தை பிறந்திருக்கார். அவருக்கு நெடுநாள் குழந்தை பிறக்கலையேன்னு எல்லாரும் ரொம்ப பாரிச்சு அந்த குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்து எம்பெருமானார் இடத்திலே காண்பிப்பதற்காக ஓடி வந்தார் எம்பார். அது எடுத்துட்டு வரச்சே எல்லாம் இவா ஸ்ரீ வைஷ்ணவ ரசம் ஊறினவா இல்லையா, அதனால அந்த குழந்தைய எடுத்துன்னு வரச்சே பெருமாள் இந்த குழந்தைய காப்பாற்றணும், ரக்ஷையாய் என்னைக்கும் இருக்கணும் இந்த குழந்தைக்கு என்று இந்த குழந்தைக்கு ஒன்றும் நோவு நொடி வரவே இல்லாம ரொம்ப வைஷ்ணவ குழந்தையா இருக்கணும்ன்ற ஆசையிலே அது துவயத்தை சொல்லிண்டே வந்தார். அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்து பாஷ்யக்காரரிடத்திலே காட்டுவதற்கு பாஷ்யக்காரரிடத்திலே காட்டும் போது பாஷ்யக்காரர் கேட்டாராம், எந்த இந்த குழந்தை ஒரு துவய வாசனை அடிக்கிறதே அப்படின்னாராம். என்ன ஆச்சரியம் பாருங்க, அது துவயத்துக்கு இவ்வளவு வாசனை உண்டுன்னு தெரிஞ்சிருக்கு. அது எம்பாவது சொன்னா அந்த துவய வாசனை வரும்னு அதை பாஷ்யக்காரர் ரசிச்சு கேட்டாராம், துவய வாசனை அடிக்கிறதேன்னு. வரச்சே இந்த குழந்தைய துவயத்துக்கு ரட்சைக்காக சொல்லிட்டு வந்தேன் துவயத்தேன்னு சொன்னாராம். அப்படியா, இந்த குழந்தைக்கு நீர் தான் ஆச்சாரியராயிருந்து இந்த மேல மேல இந்த குழந்தை விருத்திக்கு வரணும் உம்மாலே அப்படின்னு எம்பெருமானார் நியமிச்சார் என்பதாக சொல்லுவார். அதனால தான் கூரத்தாழ்வான் எப்பேற்பட்ட மகாபிராஜ்ஞர் பாஷ்யக்காரருக்கு சமமாக பாஷ்யக்காரருக்குமே ஸ்ரீபாஷ்யம் எழுதுவதற்கு பெருந்துணையா இருந்தவர். அவர் தன்னுடைய பிள்ளைக்கு ஆச்சாரியனாக இல்லை. பாஷ்யக்காரருடைய நியமனத்தினாலே எம்பாரத்தான் பட்டருக்கு ஆச்சாரியராக கூரத்தாழ்வானும் அங்கே சங்கல்பிச்சு பின்னால் எம்பாருக்கு சிஷ்யர் பட்டர் என்று பட்டருடைய மகாபிரபாவம் கேட்க வேணாம். அப்படியே சாட்சாத்து ரங்கநாயகி தாயாருடைய திருக்குமாரர் என்றே சொல்லும் அளவுக்கு அவ்வளவு உயர்ந்த மகா வைபவத்தோடு எழுந்துள்ளிருந்தார். பட்டர் பெருமாள் தாயாரோட எத்தனையோ சகஜமாக பேசி கொண்டிருந்தார் என்றெல்லாம் நாம் ஐதிஹ்யங்கள்ல பார்க்கிறோம். எத்தனையோ ஐதிஹ்யங்கள் ரங்கநாதரோடையும் ரங்கநாயகி தாயாரோடையும் சகஜமாக பேச்சுவார்த்தையே பண்ணிட்டு இருந்தார். அப்படி ஒரு மகான எழுந்தருள் இருந்தார். பட்டரை பத்தி சொல்லும் போது நம்ம திருக்குழந்தை ஆண்டவன் ஒரு ஐதிஹ்யம் சொல்லியாச்சு. பட்டர் சின்ன குழந்தையா இருக்குச்சே வீதியில விளையாடின்னு இருப்பார். அந்த விளையாடுச்சேவும் பெருமாள் விளையாட்டு தான் விளையாடுவார், வேற ஒன்றும் தெரியாது. அந்த பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி அவர் பெருமாளுக்கு நிறைய சக்கர பொங்கல் அபிஷேகம் பண்ணி அந்த சக்கர பொங்கல் விநியோகம் எல்லாம் பண்ற மாதிரி குழந்தை நடு வீதியிலே விளையாடிட்டு இருக்கான் கோவில் மதில் ஓரத்துல. பாஷ்யக்காரன் அந்த பக்கமா எழுனாராம்.
எழுந்த உடனே இந்த குழந்தை சக்கர பொங்கல் விநியோகம் பண்றது. பாஷ்யக்காரர் வந்தவனே, ஜீயரே இந்தாரம் பிரசாதம் முதல் மரியாதை அப்படின்னு சொல்லி முதல் மரியாதை பிரசாதம் ஜீயருக்கு, ராமானுஜருக்கு. ராமானுஜர் சிரிச்சுட்டே வாங்கிட்டாரான் குழந்தை கொடுத்த பிரசாதத்தை. வாங்கிட்டா அந்த குழந்தை அந்த பிரசாதம் சுடுறது, கமகமான்னு சக்கர பொங்கல் வாசனையே அடிச்சுதான். பட்டர் அது கொடுத்தது பிரசாதம் கிடையாது, நிஜம் பிரசாதம் இல்ல, மண்ணு. அந்த ஸ்ரீரங்கத்து மண்ணை வாரி ஒரு மண்பானையில வச்சுண்டு இது பிரசாதம்னு சொல்லி அந்த குழந்தை எடுத்து கொடுத்து பாஷ்யக்காரருக்கு ஒரு பாவனா பிரகர்ஷம். நம்ம பெருமாளுக்கு சக்கர பொங்கலானவே அபிஷேகம் பண்ணி பரவாளுக்கெல்லாம் விநியோகம் பண்றோம்னு நினைச்சுட்டு அந்த குழந்தை சக்கர பொங்கல்னு எடுத்து மண்ணை ஒரு பிடி கொடுத்ததுன்னா அதை வாங்கி கொண்ட பாஷ்யக்காரர் ஆசையா அந்த குழந்தைய பார்த்து பிரசாதத்தை பார்க்கிறார். பார்த்தா அந்த பிரசாதம் அப்படியே சக்கர பொங்கல் வாசனையே அடிச்சுட்டோம். ரங்கநாதருடைய திவ்ய அனுகிரகம், குழந்தை சக்கர பொங்கல் மண்ணை நினைச்சா அதை சக்கர பொங்கலா ஏத்துக்கிறான் என்பதாக சொல்லுவா. அது மாதிரி திருக்குறளை ஆண்டவன் இந்த ஐதிஹ்யம் சொல்லியாச்சு. நான் இந்த ஐதிஹ்யத்தை படிச்ச ஞாபகம் இல்லை எங்கேயும். ஆண்டவன் அருளும் போது கேட்ட ஞாபகம் தான். அப்படி அந்த பட்டருடைய மகாத்மியத்தை பெரியவா சொல்றது உண்டு. பட்டர் அவரும் இந்த சரணாகதி மார்க்கத்தை மூதலிச்சு கொண்டு ஆச்சரியமாக உயர்ந்த பிரபந்தங்கள்லாம் பண்ணியிருக்கார், நிறைய கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். சுவாமி தேசிகனுக்கு பட்டரிடத்துல அபாரமான கௌரவம். அவருடைய ஸ்ரீசூக்திகள் எல்லாம் அப்படியே சாட்சாத் பிரமாணமாக எடுத்து ரகசிய திரைசாரத்திலே சாதிக்கிறார் பல இடங்களில். தவபரோஹம் அகாரிஷிதார்மிகைஹி சரணமித்யபி வாசமுதைரினம் என்பதாக. தவபரோஹம் அகாரிஷிதார்மிகைஹி சரணமித்யபி வாசமுதைரினம். தான் எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணிருக்கேன் என்றதை இந்த ஸ்ரீசூக்தியினாலே காட்டுறார் பட்டர். பெரியவாள் என்னை உன்னிடத்திலே ஒப்படைச்சா பிரபோ ரங்கநாதா என்பதாக சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் ஒப்படைச்ச போது அடியேன் பிரபோ ரங்கநாதா நீயே சரணம் என்று இந்த வார்த்தையும் சொன்னேன் என்பதாக சொல்லுகிறார். அதனாலே பட்டர் சரணாகதி சம்பிரதாயத்தை தானும் அனுஷ்டிச்சு மற்றவாளுக்கும் உபதேசம் பண்ணிக்கொண்டு அதை கிரந்தங்களினாலும் மூதலித்துக் கொண்டு இருந்தார் என்பது மிகவும் ஸ்பஷ்டமா இருக்கு. அந்த பட்டரிடத்திலே பெருமாள் சாதிச்சார். மேல்நாட்டில அந்த காலத்துல மைசூர் பிராந்தியம்னு அர்த்தம். இந்த மைசூர் பிராந்தியத்திலே இருக்கிற வேதாந்தி முனியை திருத்தி ஆட்கொள்ள வேண்டும், போய் வாரும்னு சொல்லார் என்பதாக சொல்லுவார். பட்டர் மேல்நாட்டுக்கு போனார். அங்கே போனா வேதாந்தி முனி என்ற அத்வைதி மகா பிரசித்த பண்டிதர். அவரிடத்திலே வாதம் செய்ய வேண்டும் என்று கூப்பிட்டால் அவர் வரவே மாட்டார். ஏன்னா அவருடைய சிஷ்யால யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சு வாதம் பண்ணி ஜெயிச்சுட்டு போயிடுவார், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு மகா பண்டிதர். அவரும் அவர் ஏற்படுத்தி வைத்த சிஷ்யாலும் அந்த மாதிரி. அந்த வேதாந்தி முனியை போய் பார்க்க வேணும், வாதத்துக்கு வாரும்னா சிஷ்யால் தான் வராளே ஒழிய அவ வரமாட்டேங்கிறார். அப்போ பார்த்தார் பட்டர், இவரை எப்படி சந்திக்கிறதுன்னே தெரியல. ஏன்னா அவருக்கு எப்படி பண்டிதாள் அநேகம் சிஷ்யால் உண்டோ அது ஐஸ்வர்யம், அமோகமான ஐஸ்வர்யம். பெரிய பிரபுவாம் இருந்து மகா பண்டிதராகவும் இருந்து அப்படி ஒரு நெருங்க முடியாத ஒரு ஸ்திதியில இருந்தார் அவர். ஏன்னா அவர் நிறைய பிராமணாளுக்கு தானம் கொடுக்கிற வழக்கம். அதனால இவர் தானம் வாங்குற ஏழ பிராமணனா போய் பட்டர் அவரிடத்துல தானம் வாங்குற சமயத்திலே நான் இந்த பிக்ஷைக்கெல்லாம் வரல, நான் வாத பிக்ஷைக்கு வந்திருக்கேன்னு சொன்னாராம். என்ன வாதம் வேணும்னு கேட்டார். என்ன வாதம் வேணும்னா எந்த வாதமும் வச்சுக்கலாம்னார். அவரும் அதே சொன்னார், எந்த வாதமும் வச்சுக்கலாம், உமக்கு எந்த கிரந்தம் தெரியுமோ அந்த கிரந்தத்தை வச்சு வாதம் பண்ணலாம்னாராம். அப்படி எனக்கு தெரிஞ்ச கிரந்தத்திலே வாதம் இல்லை, உமக்கு தெரிஞ்ச எந்த கிரந்தத்திலையும் வாதம் பண்ணலாம்னாராம் வேதாந்தி முனி. பட்டர் திருநெடுந்தாண்டகம்னு ஒரு சாஸ்திரம் தமிழிலே அங்க ஆழ்வார் பண்ணியிருக்கார், அதுல வாதம் வச்சுக்கலாம்னு சொன்னாராம். ஆஹான்னு ஆரம்பிச்சார். அதுல முதல் 2 பாசுரம், மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் விளக்கொழியாய் முளைத்தெழுந்து திங்கள் தானாய் என்றுதான முதல் பாசுரம். 2வது பாசுரத்திலே பாருருவி நீரெறிகால் விசும்புவாகி பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ன ஏருருவில் மூவருமே என நின்ன இமயவருதம் திருவுருவேர் என்னும் போது ஓருருகம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்று மாகடல் உருவம் ஒத்து நின்ற மூருவம் கண்டபோது ஒன்றாம் சோதி முகிலுருவம் அடிகள் உருவம் தானே. 2வது பாசுரம். இந்த 2 பாசுரத்தை வச்சு பல மணி நேரம் வியாக்கியானம் பண்ணி தர்க்கங்கள்லாம் பண்ணி அத்வைதம் மொத்தம் தப்பு,
விசிஷ்டாத்வைதம் தான் மொத்தம் சத்தியமான சம்பிரதாயம்னு நிரூபிச்சு காட்டினார். அப்படியே உருகி போய் இப்பேற்பட்ட மகான் நம்ம திருத்தி ஆட்கொள்ள வந்தாரே என்று சொல்லி அத்வைதத்தை பரிபூர்ணமாக சந்நியாசம் பண்ணிவிட்டு பட்டருடைய திருவடிகளிலே கதறிக்கொண்டு ஆசிரயிச்சார். அவரைத்தான் பின்னால் நஞ்சியர் என்று ஏற்றுக்கொண்டு நம்முடைய சம்பிரதாயத்திலே பாஷ்யக்காரருக்கு பிறகு எம்பார் என்ற மகான், எம்பாருக்கு பிறகு பட்டர் என்கிற ஆச்சரியமான மகான். அந்த பட்டருக்கு நஞ்சியர் என்கிறதான இப்படி உத்தமமான ஒரு ஆச்சாரியர் சிஷ்யராக நம்ம பட்டருடைய சிஷ்யர் ஏற்பட்டார், அமைஞ்சார் என்று இப்படி ஆச்சாரிய பரம்பரையிலே சொல்லுவதுண்டு. இப்படி ஒரு ஆச்சாரிய பரம்பரை உருவாகிட்டு வந்தது. அதுல பட்டருடையதான பிரவச்சன சாமர்த்தியம் அத்தியாச்சரியமாய், எப்படி பாஷ்யக்காரருடைய பிரவச்சனம் என்னால் எத்தனை பேர் வேணாலும் இருக்குமோ, 100 பேர் என்ன 1000 பேர் என்ன இருக்குமோ, அது மாதிரி பட்டருடைய பிரவச்சன சாமர்த்தியம் அவ்வளவு ஆச்சரியமா இருந்ததுனாலே 100 பேர் 1000 பேராக ஈர்க்கக்கூடியதான பிரபாவத்தோட பட்டர் எழுந்தருள் இருந்தார். அதனாலே பட்டருடைய சிஷ்யர்களும் அநேகம் பேர் உண்டு. ஆனால் எல்லாரிடலும் ரொம்ப முக்கியமானவா பெரிய ஜீயர்னு ஒருத்தரும் நஞ்சியர்னு ஒருத்தரும் 2 பேர்கள். அதிலே நஞ்சியருடைய பிரபாவம் அபாரமாக இருந்தது. நஞ்சியருக்கு ஒரு சிஷ்யர், அவரை வரதர்னு சொல்லுவா. அவர் பின்னால் அவருக்கு நம்பிள்ளை என்ற பெயர் ஏற்பட்டது. நஞ்சியர் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணினார். அது வியாக்கியானம் பண்ணினா அத அப்பெல்லாம் ஒரு பிரதி என்றால் இன்னொரு 2ஆம் பிரதி பட்டோலை பண்றதுக்கே ரொம்ப சிரமம் இல்லையா? எழுதித்தானே கொடுக்கணும். அதை எழுதி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பிரதியை என்ன பண்ணார், அந்த தன்னிடத்திலே காலக்ஷேபம் பண்ணி கொண்டு இருந்த நம்பிள்ளை என்கிற, அவருக்கு அப்போது நம்பிள்ளைன்னு பேர் இல்லை, வரதன் தான் பேரு, அவரிடத்திலே கொடுத்து இதை காப்பி எடுத்துட்டு வரணும்னு சொன்னார், பிரதி எடுக்கணும்னு சொன்னார். ஆகட்டும்னு எடுத்துட்டு போனார். அவருக்கு ஆத்துக்கு அக்கறையிலே, காவேரிக்கு அக்கறையிலே கிராமம். அதனால அங்க போகும்போது நடுவுல காவேரியில வெள்ளம் வந்து எடுத்துட்டு போன சுவடி எல்லாம் அடிச்சுட்டு போயிடுத்து. ஆக எழுதின ஒரே வியாக்கியானம் 9000 படி, அதையும் வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுத்து. ஆச்சாரியனிடத்துல காப்பி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி எடுத்துட்டு போய் வெள்ளம் அடிச்சுட்டு போச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆச்சாரியரிடத்துல அவ்வளவு ஒரு தெய்வ விசுவாசத்தோட பக்தியோட இருக்கிறவாளுக்கு இந்த வார்த்தை சொல்றதுன்றது அப்படியே பிராணமே போயிடும். அவ்வளவு ரொம்ப நடுக்கமான விஷயம். இருந்தாலும் அவரிடத்துல கேட்ட விஷயம் தானே என்று சொல்லி அவர்கள் கேட்ட விஷயங்களை அப்படியே பட்டோலப்படுத்தி அதை எடுத்துட்டு போய் சமர்ப்பிச்சு விஷயத்தை சொல்லிவிட்டார். ஆச்சாரியன் கொடுத்தது அடிச்சுட்டு போயிடுத்து, இருந்தாலும் ஆச்சாரிய சாதிச்ச விஷயங்களை ஞாபகம் வச்சுண்டு அப்படியே திருவாய்மொழிக்கு பூரா வியாக்கியானம் எழுதி எடுத்துன்னு வந்துட்டேன்னு சொல்லி கொடுத்தாராம். அதை பார்த்து அதை கடாட்சிச்சார் நஞ்சியர். நஞ்சியருடைய அவர் அந்த கிரந்தம் அது அவர் சாதிச்சபடியே தான் இருந்தது, ஒன்றும் வித்தியாசம் ரொம்ப இல்லை. அது கேட்டுட்டு இதுவே இருக்கட்டும், அதனால என்ன, நான் சாதிச்சபடிதானே இருக்கு, இதுவும் அப்படியே இருக்கட்டும், இதுவே போரும், இதுவே என்னுடைய வியாக்கியானம்னு பேர் வச்சு நஞ்சியர் வியாக்கியானம்னு சொல்லிடலாம்னு உத்தரவு கொடுத்துட்டார். அப்படி அந்த சிஷ்யரிடத்திலே ரொம்ப பரிவோட இவர் நம்ம பிள்ளை போல அப்படின்னு சொல்லாராம். அதனாலே அவருக்கு நம் பிள்ளைன்னு திருநாமம் ஏற்பட்டதாக சொல்றார். நஞ்சியருடைய ஸ்ரீசூக்திகளிலேயும் சுவாமி தேசிகனுக்கு அபாரமான கௌரவம். எப்படி பாஷ்யகார் ஸ்ரீசூக்தி பட்டர் ஸ்ரீசூக்தின்னா விசேஷம்னு சொல்லாமோ அதே போல நஞ்சியர் இடத்துல வேணா, நஞ்சியர் அவ்வளவு பிராமணிகர். அவர் இருந்தது எப்படி எம்பாறு சைவராக இருந்து திருந்தி வந்தாலும் அவரிடத்திலே சுவாமி தேசிகனுக்கு எப்படி பாஷ்யக்காரரிடத்திலே போலேயே கௌரவமோ, அதே போல நஞ்சியர் அத்வைத்தியாக இருந்து திருந்தி வந்து சேர்ந்தாலும் அவரிடத்திலேயும் பட்டருக்கு ரொம்ப உயர்ந்த சிஷ்யர் என்று சொல்லலாம்படி எழுந்தருளிலிருந்து கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லாததான விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு ஒரு உயர்ந்த ஆச்சாரியராக பின்னால் பட்டருக்கு பிறகு நஞ்சியரும் ஒரு கிளையிலே அவர் உயர்ந்த ஆச்சாரியராக இருந்தார், பாஷ்யக்காருடைய கீழ்கிளைகளிலே. அந்த மாதிரி நஞ்சியரிடத்துல நஞ்சியர் ஸ்ரீசூக்திகளை கூட சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாரத்திலே ஒரு இடத்துல எடுத்து பிரமாணமாகவே எடுத்து காட்டுறார் அவர். அதுவும் நஞ்சியர் அருளி செய்த ஸ்ரீசூக்த பாஷ்யம் அந்த விஷயத்துல எம்பெருமானை சொன்னவிடமெல்லாம் பிராட்டியை சொல்லித்தாம் அப்படின்ற விஷயங்கள், இதெல்லாம் ஆச்சான் பக்கலிலே கேட்டு என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லச்சே நஞ்சியருடைய ஸ்ரீசூக்திகள் எடுக்கிறார். இப்படி நஞ்சியர் பெரிய ஆச்சாரியராக இருந்தார். அவர் நஞ்சியருக்கு நம்பிள்ளை என்கிறார். அவரும் பட்டரை போலவே பிரவச்சனம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பண்ணிட்டு இருந்தார். இப்படி இப்ப நான் முன்னே சொன்னோமே, அவர் வைஷ்ணவாளை
வைஷ்ணவத்துவத்தை விட்டு வெளிப்போக விடாம எல்லாரும் வைஷ்ணவம்னு உத்தரோத்தரம் ஆசைப்படும்படியா இன்னும் 1000 பேர் சேரும்படியாக ஒரு பக்கம் பிள்ளானுடைய சிஷ்ய பரம்பரை, பிள்ளானுடைய ஆச்சாரனுடைய சிஷ்ய பரம்பரை, ஆழ்வாரனுடைய நடாதூர் ஆழ்வாருடைய முதலையாண்டானுடைய சிஷ்ய பரம்பரை, எம்பாருடைய சிஷ்ய பரம்பரை என்று இப்படி வளர்ந்து கொண்டு வந்ததுல காலப்போக்கில் சில வித்தியாசம் ஏற்பட ஆரம்பிச்சது. ஏன்னா உபதேசத்தை கேட்டவா உபதேசத்தை கேட்டபடியே எல்லாரும் சொல்லிவிடுவான்னு சொல்ல முடியாது. அவளுக்கும் சில விசேஷ அபிப்பிராயங்கள்லாம் வரலாம். அந்த ரீதியில விசேஷ அபிப்பிராயங்கள் ஏற்பட்டு அபிப்பிராய வித்தியாசங்கள் வர ஆரம்பிச்சுடுத்து. அதுல வித்தியாசம் வர ஆரம்பிச்சதுல பாஷ்யக்கார் என்ன திருவுள்ளப்பட்டார் என்றதை அப்படியே காப்பாத்தி கொஞ்சமும் வித்தியாசப்படாம அதை அப்படியே கொண்டு வந்து சுவாமி தேசிகனிடத்திலே சமர்ப்பிச்சு சுவாமி தேசிகன் அதையும் ரொம்ப விசேஷமாக பரிபாலிச்சு இன்றளவும் நமக்கு விசேஷமான தேசிய சம்பிரதாயமாக கொடுத்திருக்காரு. ஆனால் இருந்தாலும் பாஷ்யக்காரர் எந்த சரணாகதியைத்தான் நமக்கு உபாயமாக நம்முடைய சம்பிரதாயத்தையே பிரபன்ன சம்பிரதாயம் பிரபத்தி சம்பிரதாயம்னு பிரபன்ன சந்தான கூட்டஸ்தர் நம்மாழ்வார்தான் சொல்லி பிரபத்தின்னா என்னன்னு சொல்லி பிரபத்தி எப்படி பண்ணணும்னு சொல்லி யார் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த பிரபத்தி சம்பிரதாயத்தையும் புஸ்தகமாக பிரமாதமா எழுதி எல்லாருக்கும் விசாரம் பண்றதுக்குன்னு அளவு பண்ணாம அந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை ரகசியமா உபதேசம் பண்ணி வச்சு அது ரகசியமாகவே நம்பிக்கையோட பரிபூர்ணமாக எம்பெருமான நம்பி செய்ய வேண்டிய உபாயமானபடினாலே அதெல்லாம் நம்பிக்கையை குலைக்கும்படியா விசாரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாருன்னா அது நம்பிக்கை தான் கெட்டு போயிடும்ன்றதுனால அந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை இப்படி உபதேசமாகவே வச்சிருந்த போது உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருந்தவாளுக்கு உபதேசத்துக்கு உபதேசமாகவே மனசுல தரிச்சுக்கச்சு அதே வார்த்தைகள்ல சில மாறுதல் வரதான் வரும். ஒரு விஷயத்த ஒருத்தரிடத்துல சொல்லி 2 பேரிடத்துல சொல்லி 3 பேரிடத்துல 10 பேரிடத்துல போச்சுன்னா வேற மாதிரி ஆயிடும் அந்த விஷயம். அதே போல எந்த சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் சரணமாகும். நிச்சயமா பெருமாள் நமக்கு சரண்தான், அவன் ரக்ஷகன்தான். தனதாள் அடைந்தார்க்கெல்லாம் திருவடியிலே வந்து சரணாகதி பண்ணவாளுக்கெல்லாம் பெருமாள் ரக்ஷகன்தான். மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். நிச்சயமா அவளுக்கு எப்பொழுது யதாபத்தாக அவளுக்கு ஆயுசுன்னு முடிய போவதோ இல்லையோ, எப்பொழுது அவளுக்கு ஆயுசு முடியுமோ அப்பொழுதுன்னு காத்திருந்து பெருமாள் மோட்சத்தை கொடுக்க போறார். தேகாவசானத்திலே மோட்சம், தேகம் முடிஞ்சால் மோட்சம் என்று இப்படி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே முக்கிய வார்த்தையாக சாதிச்சிருக்கார். நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே மிக முக்கியமாக ஸ்ரீசூக்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டியது சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்ற வார்த்தை. இந்த ஸ்ரீசூக்தியை முக்கியமாக கொள்ள வேணும். அப்படி நம்மாழ்வாருக்கு பிறகு ஆளவந்தாருக்கு பிறகு ஸ்ரீ பாஷ்யக்காரர், அதுவும் பாஷ்யக்காரர் சரணாகதியை உலகறிய அனுஷ்டிச்சார் ஸ்ரீரங்கத்திலே. இப்படி சரணாகதி நமக்கு உபாயமாக இதுவே நம்ம ரட்சிக்கும் என்றெல்லாம் ஆச்சாரியால் காட்டி கொடுத்து வந்தபோது அந்த சரணாகதியும் நாம் செய்யும் காரியமாயிடுச்சு. நாம் செய்யும் காரியம் என்றால் அது எப்படி நம்முடைய காரியம் என்பதெல்லாம் பெருமாள் செய்யறது தானே ஒழிய நமக்கு என்று ஒரு 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 அணுவை அசைப்பதற்கு கூட உரிமை கிடையாது. எல்லாமே பெருமாள் செஞ்சு கொள்றதுதான். அவன் தான் சர்வசக்தன், அவன் தான் சர்வ சுதந்திரன், அவன் தான் சர்வசுவாமி, அவன் தான் சர்வ கர்த்தா. எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறவன் அவன் தான். இதுல நாம் என்ன செய்து கொள்வது ஒன்றும் கிடையாது. அதனாலே சரணாகதி என்பதை கூட அவரே தான் பண்ணி வைக்கிறார். அந்த அப்பேற்பட்ட சரணாகதி ஒன்றும் உபாயம் ஆகிட முடியாது. பெருமாள் தான் சரணாகதியை பண்ணி வச்சு நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறவர். அதனாலே பெருமாள் தான் சித்தோபாயம். சாத்தியோபாயமான சரணாகதிக்கு அப்படி ஒன்றும் ஒரு பெரிய பலம் கிடையாது. இது உண்மைதான். இது பெருமாள் தானே நம்மளை எல்லாம் செஞ்சு வைக்கிறார். பெருமாள் தானே நமக்கு புண்ணியத்தை முன்னிட்டு கொண்டு சரணாகதியை உண்டாக்குறார். அதனாலே பெருமாள் தான் நமக்கு உபாயம், பெருமாள் தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறவர். சரணாகதி ஒன்றும் மோட்சத்தை கொடுத்துறாது என்று ஒரு வார்த்தை அப்பொழுது பிரச்சாரத்துக்கு வந்தது. இந்த வார்த்தை தப்பே கிடையாது. சரணாகதியினாலே ஒன்றும் பெருசா நேரடியா மோட்சம் வந்துட முடியாது. நாம் செய்யும் சரணாகதி என்பது ரொம்ப சாதாரணமான அகிஞ்சனாய் நின்று ஒரு போக்கும் இல்லாமே பெருமாளுக்கு இதற்காக
ஒரு சிறப்பையும் செஞ்சு வைக்காம நாமும் எந்த விதமான சிரமமும் படாம போக்கத்து நிக்கிறதான தன் நிலையை பெருமாளிடத்திலே விண்ணப்பிச்சு எனக்கு பதானே நீயே பலன் கொடுக்கணும் அப்படின்னு எப்பேற்பட்ட சர்வேஸ்வரனிடத்திலே எப்பேற்பட்ட பலனை கேட்டு எவ்வளவு சாதாரணமான இன்னும் இத புரிய வேண்டும் உபாயம் இதை புரிய வைக்க வேணும்னு சொன்னா பெரிய மலைய எப்பேற்பட்ட மலைய ஒரு சின்ன கொசு கடிச்சுட்டு அந்த மலையை தூக்கி நகர்த்துற மாதிரி எப்படி நடக்கும் இது? சர்வேஸ்வரன் அகண்டமான பிரம்மமான சர்வேஸ்வரன் ஏதோ அணுஸ்வரூபமா இருக்கிற ஜீவன் ஏதோ தன்னுடையதான சின்ன அபிப்பிராயத்தினாலே பிரானே எனக்கு கதி இல்லை, என்னை ரட்சிக்கிறதுக்கு வழி இல்லை, எனக்கு சம்சாரம் பிடிக்கல, நீதான் என்னை ஏற்றுக்கொண்டு வைகுண்டத்திலே உன்னை போலே உனக்கு ஈடாக பெரிய வாழ்வை தர வேண்டும்னு இப்படி ஒரு நிஷ்பிராணனா பிரார்த்திக்கிற இந்த ஒரு பிரார்த்தனைக்கு பெருமாள் மோட்சத்தை கொடுக்கிறாருன்னு சொன்னா இந்த உபாயமா மோட்சத்தை கொடுக்கறது கிடையாதே. பெருமாளே தானே ஐயோ பாவம் இவ்வளவு கேட்டானேன்னு சொல்லி பெரிய மனசோட கொடுக்கிறார். அப்ப பெருமாள் தானே மோட்சத்தை கொடுக்கிறவர், பெருமாள் தானே உபாயம். இது எல்லா ஆச்சாரியாலும் ஒத்துண்டா. இதுதான் நியாயம், இதுதான் பாஷ்யக்காரனும் திருவுள்ளப்பட்டது. பெரிய மலையை போய் ஒரு கொசு கடிச்சு ஒன்னும் பண்ணிட முடியாது. ஆனா இருந்தாலும் பெருமாள் எப்படி எல்லா அகண்ட பிரம்மாண்டத்தை வியாபிச்சிருக்கிறவன் ஒரு கருணையினாலே கொடுக்கிறான் பெரிய மோட்சம், தனக்கு ஈடான மோட்சம். தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் என்று திருவங்கவன் சாதிச்சார். தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர். ஆதலால் பெருமாள் மோட்சம் கொடுப்பது எப்படின்னா தனக்கு எப்பேற்பட்ட ஆனந்தம் எல்லாம் உண்டோ அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கிறார் மோட்சத்துல இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சரணாகதியினால. அப்படின்னா இந்த சரணாகதியினாலேன்னு சொல்லக்கூடாது, பெருமாள் தான் உபாயம். சரணாகதி ரொம்ப அல்பத்துக்கு அல்ப உபாயம் அது என்பதாக எல்லா பிரிவாலும் ஆமான்னு சொன்னார். அதுலயே ஒரு வார்த்தை இன்னும் கொஞ்சம் முத்தி போச்சு. அதுல பெரிய முதலையாண்டான் ஒரு ஸ்ரீ சூக்தி சொல்லி வச்சார். முதலையாண்டான் சிம்மாசனாதிபதி, அது ஸ்ரீவாழ் சிம்மாசனாதிபதிகளே ஒருவாயிருந்தவர் ஒரு அற்புதமான வார்த்தை ஒண்ணு சொன்னார். என்ன சாதிச்சார் என்றால், எப்படி ஒரு மலையிலிருந்து ஒரு மலைக்கு தாவும் சிம்ம சரீரத்தில் ஜந்துக்கள் போலே எம்பெருமானார் சம்சாராதிலங்கனம் பண்ண நாமும் அவரோடு உண்டான குடல் துவக்கினாலே சம்சார அதிலங்கனம் பண்ணுவதோம். இது சுவாமி தேசிகன் எடுத்து காட்டுறார். முதலையாண்டான் ஸ்ரீ சூக்தி இது என்று காட்டுகிறார். அதாவது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு இந்த பக்கம் ஒரு மலை அந்த பக்கம் ஒரு மலை இருக்கு. சிம்மம் இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு போறதுக்கு அது இறங்கி ஏறி போறது இல்ல, இங்கிருந்து ஒரே தாவி அந்த பர்வதத்துக்கு தாவி போயிடும். அந்த மாதிரி தாவச்சு அதுல சிம்மத்தினுடைய சரீரத்திலே சில ஒட்டுண்ணிகள் ஒட்டின்னு தான் இருக்கும். ஏதோ ஒரு கொசு ஒட்டின்னு இருக்கும், ஒரு உண்ணி ஒட்டின்னு இருக்கும். அந்த உண்ணி அந்த மலையை தாவறதுக்கு ரொம்ப சிரமப்படணும். ஆனா சிம்மம் தாவச்சே ஒட்டின்னு இருந்திருந்தா ஒட்டின்ற உண்ணி சிம்மத்தோடையே தாண்டி அந்த மலைக்கு போயிடும். அதுபோலத்தான் பாஷ்யக்காரர் சம்சாரத்தை தாண்ட வேணும்னு பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணார். அவரோடே நமக்கு உயர்ந்த சம்பந்தம் இருக்கு, அவருடைய திருவடியை பிடிச்சுட்டு இருக்கோம். அதனாலே பாஷ்யக்காரர் சம்சாரத்தை தாண்டி எம்பெருமானிடத்திலே புகும்படியா சரணாகதியை பண்ண போது அந்த சரணாகதியே நமக்கும் பலமாயிடுத்து. நாம் பாஷ்யக்காரர் திருவடியை பிடிச்சுட்டோம், நாமும் அவரோடே சேர்ந்து சம்சாரத்தை தாண்டிட்டோம் என்பதாக முதலையாண்டான் ஆச்சரியமான ஒரு வார்த்தை சொன்னார். ரொம்ப சத்தியமானது, ரொம்ப விசேஷமானது. ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே மோட்சத்தை சொல்ற இடம் இது. இதையும் எல்லாரும் விமர்சிச்சா. இதுல சில பேருக்கு என்ன ஆச்சரியமான ஒரு புதிய யோசனை ஏற்பட்டதுன்னா, முதலையாண்டான் சாதிச்சபடி பாஷ்யக்காரருடையதான திருவடியை பத்தினோமானால் நமக்கு மோட்சம் என்று ஏற்படுகிறது. அதனாலே நமக்கு பாஷ்யக்காரரே சரண் என்று நினைத்து கொண்டிருந்தால் நாமும் பாஷ்யக்காரர் மோட்சத்துக்கு போனதுனாலே அதனாலேயே நாமும் மோட்சத்துக்கு போயிடலாம். சரணாகதி என்கிறது ரொம்ப அல்பத்துக்கும் அல்ப வியாஜமா இருக்கு. அதையும் நாமே செய்வது என்பது ரொம்ப, நாம் செய்தோம் என்று ஒரு காரியம் நமக்கு மோட்சத்தை தர முடியாது. நாம் இங்க பிரகிருதியிலே இருக்கும்போது எத்தனையோ காரியங்களை நாம் செய்தோம்னு நினைச்சு அஜ்ஞானத்தினாலே நினைச்சுண்டோம். அந்த அஜ்ஞானத்தினாலே நாம் செய்யறோம்னு கர்த்திருவத்தை, அதை ஒரு காரியத்தை செய்யறவன்னு நம்ம நினைச்சுன்றதுனால தான் இன்னும் இந்த சம்சாரத்திலேயே இருக்கும். இதே போல நாம் செய்கிறோம் என்றதான ஒரு பிரபத்தியையும் இது உபாயமாக நினைச்சிடக்கூடாது. வாஸ்தவத்துல இந்த பிரபத்தியானது உபாயமே அன்னு. இந்த பிரபத்தியானது நம்ம காப்பாத்தாது. ராமானுஜர் திருவடியை பற்றினோம் என்கிற இந்த விசேஷம்தான் நம்மளை காப்பாத்தும். அதனாலே பிரபத்தியே செய்ய வேண்டாம். ராமானுஜர் சம்பிரதாயத்தை சேர்ந்த பெருமையினாலேயே நமக்கு மோட்சம் உண்டு.
என்று ராமானுஜரிடத்திலே வைபவத்திலே ஈடுபட்டு பெருமாளுடைய கருணையிலே ஈடுபட்டு பெருமாள் சர்வ சுதந்திரன், அதனாலே அவனிடத்திலே நாம் ஒரு வேண்டி அவனை வற்புறுத்துவது என்பது கூட நமக்கெல்லாம் ஸ்வரூபத்துக்கு தகாதுன்னு நினைச்சு இந்த சரணாகதியை அனுஷ்டித்து ஆழ்வாரும் எம்பெருமானாரும் மற்றும் ஆச்சாரியர்களும் அனுஷ்டித்து காட்டி தாங்களும் புஸ்தகம் எழுதி வச்சதான இந்த உயர்ந்த சரணாகதியை செய்யக்கூடாதுன்னு கொண்டு வந்து நிறுத்திட்டா. பிரபத்தி சம்பிரதாயம்னு பேர் வச்சிருந்து பிரபத்தி செய்யக்கூடாது, அதுதான் பிரபத்தி சம்பிரதாயம்னு கொண்டு வந்து நிறுத்தினா பாருங்கோ. இந்த குழப்பம்தான் பாஷ்யக்காரருக்கும் தேசிகனுக்கும் இடைப்பட்ட காலத்திலே பற்பல ஆச்சாரியர்களுடைய பிரவச்சனத்திலே சில பேருடைய பிரவச்சனத்தினாலே பல பேருக்கு ஏற்பட்டதான குழப்பம் இந்த குழப்பம். ஆக இப்ப இந்த குழப்பம் ஏற்பட்டு வந்த பரம்பரை, குழப்பம் ஏற்படாத பரம்பரை என்று இப்ப பிரிச்சு பார்த்தோம்னா நாம் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய இந்த வரிசையை தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த விஷயத்தை சொன்னேன். இதிலே பட்டர் ஆச்சரியமாக தான் சரணாகதி பண்ணதை பட்டோலியாகவே சாதிச்சிருக்கார். நஞ்சியரிடத்திலே ஒருத்தர் கேட்டார் என்று வீட்டிலே ஒரு ஐதிஹ்யம் வரும். நாம் சரணாகதி பண்ணுவது என்பதும் உண்டோ? சரண்யன் சுதந்திரனா இருக்க அவனே நம்மை எடுத்துக்கொண்டு போய் தன் சந்தோஷத்துக்காக மோட்சம் கொடுப்பது என்பது தானே. நாம் சரணாகதி பண்ணி அவனை வற்புறுத்தி பெறுவது என்பதும் ஒரு உபாயம் ஆயிட முடியுமான்னு கேட்க நஞ்சியர் தலையில் அடித்துக் கொண்டார் என்று வீட்டிலே எழுதி வச்சிருக்கா. எப்பேற்பட்ட ரகசியமான உபாயத்தை பெரியவர்கள் உபதேசித்து போயிருக்க இப்படியும் ஒருத்தன் கேட்கிறானே, வைஷ்ணவனாயிருந்து சரணாகதியும் ஒரு உபாயம்னு கேட்பானோன்னு சொல்லி தலையில அடிச்சுண்டார்னு எழுதியிருக்கு. அப்படி நஞ்சியரும் அந்த பிரபத்தி சம்பிரதாயத்திலே அவ்வளவு ஈடுபட்டு பட்டர் திருவடி போலேயே பட்டருடைய திருவுள்ளம் போலேயே பிரபத்தி சம்பிரதாயத்தை நிர்வகித்து கொண்டு வந்த போது அவருடைய சிஷ்யராயிருந்த நம்பிள்ளை அவர் பட்டர் மாதிரி பிரவச்சனம் பண்றதிலே அத்தியுதமாக பரமரசமாக ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய பிரபாவத்தோட எழுந்தருளிருந்து அது திருவாய்மொழி பிரவச்சனங்கள்லாம் ரொம்ப நன்னா பண்ணிட்டு இருந்தார். அப்படி திருவாய்மொழி பிரவச்சனங்கள் பண்ணியிருக்கிற காலத்திலே ஆழ்வார் எம்பெருமானுடைய கிருபையை அப்படியே அனுபவித்து எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி, கருணா சமுத்திரமா இருக்கான், கருணை அப்படியே அமிர்தக்கடலா இருக்கான் பெருமாள். அப்பேற்பட்டவன் என்ன கருணை ஜீவாத்மாவை என்ன ஆசைப்படுறான், எவ்வளவு ஆசைப்படுறான் என்றெல்லாம் சொல்லி அவ்வளவுப்பட்ட ஆசைப்படுற அந்த ஜீவாத்மாவை, அவ்வளவு ஆசைப்பட்ட அந்த ஜீவாத்மாவை தான் எடுத்துக்கச்சு ஒரு ஏதோ ஒரு பிரபத்தின்னு ஒரு அல்ப வியாஜத்தை கொடுத்து எடுத்துக்கிறான். அவன் வாஸ்தவத்திலே பிரபத்தி ஒரு வியாஜமே கிடையாது, பெருமாளுடைய கிருபதான் வியாஜம் என்று இப்படி சொல்ல இந்த வார்த்தையை திருப்பியும் அடுத்த தலைமுறையிலே அவரிடத்திலே காலக்ஷேபம் கேட்ட பெரியவாச்சான் பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை முதலானவர்கள்னா இன்னும் கொஞ்சம் மாத்தினான். என்ன மாத்தினா பிரபத்தி ஒரு சாட்சாத் உபாயமா, பிரபத்தி உபாயமே அல்ல, ஒரு உபாயத்தை நாம் அனுஷ்டிப்பது என்பதே நம்முடைய ஸ்வரூபத்துக்கு வாஸ்தவமா தகாது. அது எப்படி தகுமது? பெருமாளே மோட்சம் கொடுத்து அவனே எல்லாத்தையும் நடத்துறவன் சர்வசக்தன் பெருமாள், அவன் தான் மோட்சத்துக்கு அழைச்சுட்டு போவான். நாம் அவனை வற்புறுத்துவது என்பது கூட ரொம்ப தப்பு. வற்புறுத்துவது என்பது தப்பு சொல்றா போலத்தானே. என்னையும் நீ என்ன உதாசீனம் பண்ணுவையோ பிரானே, என்னை நீ விட்டாயோ, என்னை நீ மறந்தாயோ, என்னை உதாசீனம் பண்ணையோ என்ற பெருமாளிடத்திலே அவன் உதாசீனம் பண்ணதாகவும் மறந்தானதும் விட்டதாகவும் கருணை இல்லாதவனாகவும் பெருமாளை நாம் நினைத்து கொண்டிருப்பது தப்பு. அதனால இந்த பிரபத்தி என்கிறதான இந்த ரூபத்திலே அந்த பெருமாளிடத்திலே பிரார்த்திப்பது தவறு. பெருமாளே மோட்சம் கொடுப்பார். நாம் என்ன பண்ணணும் அதுக்காக? அந்த சர்வேஸ்வரன் கருணாமூர்த்தி, அவன் நமக்கு மோட்சம் கொடுப்பான். நாம் செய்ய வேண்டியது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனிடத்திலே, ஒரு ஆச்சாரியாளிடத்திலே பரிபூர்ணமாக அவரை நம்பி, ஆச்சாரியனை நம்பி, பெருமாளை நம்பி, பகவத் கைங்கரியத்திலையும் பாகவத கைங்கரியத்திலையும் ஆச்சாரிய கைங்கரியத்திலையும் இருந்து கொண்டு வைஷ்ணவ லட்சணத்தோட பாஷ்யக்கார நமக்கு உபதேசிச்சான சரணாகதியை விட்டுட்டா. ஆனா அந்த சமாசிரயணத்தை பிடிச்சுண்டு சமாசிரயணம் பண்ணிட்டா போறோம், ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு கொடுத்து நமக்கு அத்தோட நமக்கு மோட்சம்தான். ஏன்னா முதலையாண்டான் கூட சாதிச்சிருக்கார் என்பதாக இப்படி ஒரு அபிப்பிராயம் வர ஆரம்பிச்சு கொடுத்து. பாஷ்யகாரர் திருவடியை பற்றினோம் நாம், அதனாலே பாஷ்யகாரர் திருவடியை சம்சாராதில் அங்கினோம் பண்ணினோம்னு முதலையாண்டான் சாதிச்சது. அந்த பாஷ்யகாரர் இருந்த போது அவருடைய திருவடியை பற்றி அவரிடத்திலே சமாசிரயணாதிகளை பண்ணிக்கொண்டு அவரிடத்திலே சிஷ்யராயிருந்த பெருமையினாலே நாம் சம்சாராதிலங்கினம் பண்ணினோம் என்பதை பின்னால் பாஷ்யகார திருநாட்டுக்கு எழுநாவிட்டு கூட
அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வைஷ்ணவாளா பிறக்கிறாளோ பிறந்ததுனாலேயே அவளுக்கெல்லாம் ராமானுஜ சம்பந்தம் ஏற்பட்டு கொடுத்து என்பதாக இப்படி பாவிச்சுண்டு, இப்படி பாவிச்சுக்கிறதுக்கு ஒரு சாஸ்திரத்திலையும் பிரமாணம் கிடையாது. எத்தனை எத்தனை கோடி கோடி மகரிஷிகள்லாம் இருந்திருக்கு. அவ கூட யாரும் என் வம்சத்திலே ஒருத்தன் பிறந்ததுனாலேயே அவன் எல்லாம் மகரிஷிக்கு சமானமானவாடு. ஒரு எப்போ நிமித்தம் ஏற்பட்டால்தானே நைமித்திகமானது வரும். நாமும் தான் பண்றோம். கிரகணம்னு வந்தா அந்த போது தானே நான் தர்ப்பணம் பண்ண முடியும். வரப்புற கிரகணத்துக்கெல்லாம் சேர்த்து ஒருத்தன் தர்ப்பணம் பண்ணி வைக்க முடியுமா? ராமானுஜ சம்பிரதாயத்திலே அந்த வம்சத்திலே ஒருத்தன் பிறக்க போறான்றதுனாலே அந்த வம்சத்திலே பிறந்தவா என்னைக்கும் 1000 வருஷத்துக்கும் இன்னைக்கும் எல்லாரும் பெருமாளத்திலே எல்லாம் சரணாகத்தாளா ஆயிட்டான்னு சொல்ல முடியுமா? இப்படி பாஷ்யக்காரர் தாமும் தன்னுடைய வார்த்தையினாலே சொல்லி வைக்கலையே. முதலையாண்டான் சாதிச்சதும் அவர் காலத்திலே இருந்த சிஷ்யார்களுக்கு தானே சாதிச்சார். ஆனா இருந்தாலும் குழப்பம் எப்படி ஏற்பட்டது? ராமானுஜ சம்பிரதாயத்திலே அவர் திருவடிய பத்தினவாளுக்கெல்லாம் மோட்சம் என்பதாக இப்படி ஒரு குழப்பமும் சரணாகதியா அது கூட போய் நாம் செய்யக்கூடியதா அது செய்வது என்பது நாம் செய்தோம் என்று ஒரு விஷயம் கூடாதாயிற்று. பெருமாளுடைய கிருபத்தானே, பெருமாளுடைய சக்தி தானே, பெருமாள் தானே சர்வகர்த்தா என்றெல்லாம் ஒரு குழப்பம் ஏற்பட்டு சரணாகதியே பண்ணுவதில்லை என்று முடிஞ்சு விட்டது ஒரு சம்பிரதாயத்துல. அதுதான் இப்பொழுது தென்னாச்சாரிய சம்பிரதாயமாக கீழ்கிளையிலே வந்துடுத்து. நம்பிள்ளையினுடைய உபதேசத்திலே அவர் சரணாகதி சாட்சாத் உபாயம் இல்லை என்று சொன்ன வார்த்தை, அதுல சாட்சாத் உபாயம் இல்லை என்றது எடுத்தது. பெருமாள் தான் சாட்சாத் உபாயம். இது பிரபத்தி என்கிறது ஒரு வியாஜ உபாயம் தான். இதுதான் சுவாமி தேசிகன்லாம் சாதிக்கிறார். ஆனா பிரபத்தி சாட்சாத் உபாயம்னு வியாஜ உபாயம்தான் என்ற வார்த்தையிலிருந்து மாறி பிரபத்தி சாட்சாத் உபாயம் என்று என்பதிலே சாட்சாத் என்கிற வார்த்தையை விட்டுட்டு பிரபத்தி உபாயம் என்று கொண்டு வந்துட்டார். இப்படி பிரபத்தி உபாயம் என்று கொண்டு வந்து விட்டதை அவருடைய சிஷ்யர்கள் பெரியவாச்சான் பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை முதலானவர்கள்லாம் மனசுல ரொம்ப வாங்கிட்டு விட்டா. அதுக்கப்புறம் பெரியவாச்சான் பிள்ளை கிரந்தங்களிலெல்லாம் பிரபத்தி உண்டு என்றும் பிரபத்தி இல்லை என்றும் 2 விதமாகவும் எழுதி வச்சிருக்கார். அதே போல வடக்கு திருவீதி பிள்ளையும் நம்பிள்ளையுடைய சிஷ்யராயிருந்தவர் வடக்கு திருவீதி பிள்ளையும் பிரபத்தி உண்டு என்றும் பிரபத்தி இல்லை என்றும் இப்படி 2 விதமாகவும் எழுதி வச்சிருக்கா. அதுல பிரபத்தி இல்லைன்னு சொல்லச்சே பிரமாதமா எழுதிருவா. அதையே எல்லாரும் நம்பினா. இப்படி வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய குமாரராக பிறந்தவர்கள் 2 பேர். அது பிள்ளலோகாச்சார் என்றும் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்றும் சொல்லுவா. அந்த பிள்ளலோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணம் முதலான கிரந்தங்கள்லாம் எழுதினார். அருளாள பெருமாள் நாயனார் என்கிறவர் ஆச்சாரிய கிருதயம் முதலான கிரந்தங்கள்லாம் எழுதினார். இதெல்லாம் மொத்தமா அடியோட பிரபத்தி பண்ணவே கூடாது. பிரபத்தியானது நம்முடைய ஸ்வரூப விரோதம் என்று நிரூபிச்சு வச்சுட்டா கடைசியில. இப்ப அதுல இருந்துதான் இந்த தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தினுடைய சித்தாந்தம் இங்கத்தான் விதை போட்டு வளர ஆரம்பிச்சுது. அது ஆலமரமா வளர்ந்துடுத்து. இவருடைய வடக்கு திருவீதி பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, அதிலும் முக்கியமாக வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய குமாரர்கள் 2 பிள்ளலோகாச்சாரியார் என்றும் அருளாள பெருமாளும் நாயனார் என்றும் இவா 2 பேருடைய கிரந்தங்களிலே பிரபத்தி சரணாகதியானது பண்ணவே கூடாது, இது ஸ்வரூப விரோதம் என்பதாக ஸ்வரூப விரோதம் என்று கொண்டு வந்துட்டா. எப்படி நமக்கு சில விஷயங்கள் உண்டு. என்ன விஷயங்கள்னா, இப்போ சாப்பிட உட்காந்துக்கிறோம். ஏன் சாப்பிட உட்காந்துக்கிறோம்னா பசிக்கிறது சாப்பிட உட்காந்துக்கிறோம். பசிக்கிறதுன்றது சுவாவ பிராப்தம். அது சுவாவம். நாமால ஒன்றும் நிறுத்தவும் முடியாது, ஒன்றும் முடியாது. அது பாட்டுக்கு பசிக்க ஆரம்பிச்சா சாப்பிடணும்னு தோணும். பசி, அதனால அது பசி என்பது சுவாவ பிராப்தம். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது பசிச்ச உடனே சாப்பிடணும்னு ஆசை வருதே, அதுவும் சுவாவ பிராப்தம். சரின்னு சாப்பிட உட்காந்துக்கிறோம். சாப்பிட உட்காண்டா பரிமாறுனா சிலதை ரொம்ப ஆசையா சாப்பிட்றோம், சிலது வேண்டான்னு சொல்றோம். என்ன பிடிக்கல, அந்த டேஸ்ட் பிடிக்கல. அதனால இப்படி பிடிச்சதும் பிடிக்காததுமா சிலதெல்லாம் மாற்றி வைக்கிறோம், பிரிச்சு வைக்கிறோம். அதில் வேண்டான்னு சொல்லிவிடுறோம், வேணும்னு சொல்றோம். இது ராக பிராப்தம்னு சொல்றது சம்ஸ்கிருதத்துல சொல்லுச்சு. இதெல்லாம் சுவாமி தேசிகன் காட்டுறார். ஸ்வபாவ பிராப்தமா சிலது உண்டு, சிலது ராக பிராப்தமா உண்டு. ஆனா சாப்பிட உட்கார்ந்த போது அந்த சாப்பாட்டுலயும் சிலது இது சாஸ்திரம் சொல்றது, ஐயோ இதெல்லாம் சாப்பிடாத, தப்பு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாத்விகமான பதார்த்தங்கள் தான் சாப்பிடணும், ராஜச தாமசமான பதார்த்தங்கள்லாம் சாப்பிடக்கூடாது
கிடைக்கிறது எது வேணா கிடைக்கும், ராஜசம் தாமசம் சாத்விகம் எது வேணா கிடைக்கும், அதனால கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றாத அப்படின்னு சொல்லி சாத்விகமான பதார்த்தங்களை தான் சாப்பிடணும்னு சொல்லி இதை சுவாமி தேசிகன் கூட ஆகார நியமம் முதலான கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். நாம சாப்பிடச்சே சிலது இது வேண்டாம் அது வேணும்னு சாஸ்திரத்தை வச்சு செய்யறோம், விளக்குறோம், ஏத்துக்கிறோம். ஆக இப்ப 3 விஷயம் ஆச்சு. ஒண்ணு சுபாவ பிராப்தம், அது சுபாவமா பசிக்கிறது சாப்பிடணும்னு ஆசைப்படுறது சுபாவ பிராப்தம். சாப்பிட உட்கார்ந்துன உடனே இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்றது அது ராக பிராப்தம். அதுலயே இது சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேன் அது சாப்பிடுவேன்னு சொல்றதெல்லாம் அது சாஸ்திர பிராப்தம். இப்படி 3 இருக்கு. இந்த 3லயும் இப்போ பசிய சுபாவ பிராப்தமா இருக்க அதை நம்மாலே விளக்க முடியாது. ஏன்னா அதை ஈஸ்வரன் தானே பண்ணி வைக்கிறது, அதை நம்மாலே ஒன்றும் பண்ண முடியாது. அதே சமயம் இது பிடிச்சிருக்கு அது பிடிக்கலன்னு சொல்றோமே, அப்போ இது பிடிச்சிருக்கு அது பிடிக்கலன்னு சொல்லச்சே பெருமாள் இதை நமக்கு பிடிக்க வச்சிருக்கார், பெருமாள் நமக்கு இதை பிடிக்க வைக்கல அப்படின்னுலாம் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கிறது கிடையாது. அப்பெல்லாம் பெருமாளை பத்தி நினைக்கிறதே கிடையாது. சாஸ்திர பிராப்தம்னு வரைச்சே இது சாஸ்திரம் சொல்லியிருக்கு இது சாஸ்திரம் வேண்டான்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லச்சே சாஸ்திரம்னு சொல்லச்சே கூட பெருமாள் கட்டளையை தான் நினைச்சுக்கிறோம், அதை விலக்கி வைக்கிறோம். விலக்கி வைக்கச்சே இதை பெருமாள் தான் என்னை விலக்கி வைக்க சொல்றார் அப்படின்னு தான் நினைச்சுக்கிறோம் ஒழிய பெருமாள் தான் இதை விலக்கி வைக்கிறாருன்னு எடுத்து வைக்கிறது கிடையாது. அதை எடுத்து வைக்கச்சே நாமளே தான் விலக்கிடுறோம், ஏன்னா சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு சொல்லி. எப்படி சில எப்படி சுபாவ பிராப்தமான விஷயங்களை நாம் செய்கிறோமோ, எப்படி ராக பிராப்தமான விஷயங்களை செய்கிறோமோ, அதே போலதான் சாஸ்திர பிராப்தமான விஷயங்களையும் நாம் தான் செய்யணும்னு சாஸ்திரம் சொல்றது. சாஸ்திரம் நாம் செய்யணும்னு ஏன் சொல்லணும்? தேவையில்லையே. சாஸ்திரம் பெருமாள் எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறவனா இருந்தா சாஸ்திரம் என்ன சொல்லணும்? எல்லாம் பெருமாள் செஞ்சு வைப்பார், உங்களுக்கு வேண்டியது வேண்டாததெல்லாம் எல்லாம் பெருமாளே தள்ளி வச்சிருவார், எல்லாம் செஞ்சு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. நீங்க ஒன்னும் கவலைப்படாதுங்க, இருக்கிறபடி இருங்கோன்னு சொல்ல வேண்டியது தானே. இல்லையே, சாஸ்திரம் இதை பண்ணு அதை பண்ணாதேன்னு ஏன் சொல்றது? அப்ப நாம் பண்றதுக்கும் பண்ணாததுக்கும் உரிமை உடையவர்கள், நமக்கு செயல்பாடு உண்டு, நமக்கு கர்த்தத்துவம் உண்டுன்னு சொல்றது சாஸ்திரம். சாஸ்திரமே அந்த நம்பிக்கை வச்சுதான் நம்மகிட்ட சொல்றது, இதை பண்ணு அதை பண்ணாதேன்னு சொல்றது. ஐயோ பண்ணக்கூடாததை பண்ணிட்டானா சிக்ஷை உண்டுன்னு சொல்றது. அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டா சிக்ஷன் பலன் வரைச்சே தண்டனைன்னு வரைச்சே நம்மளால ஒன்றும் செய்ய முடியறது இல்லை. அது தண்டனை தானே வந்து அடிக்கிறது, வந்து பார்த்துட்டு தான் இருக்கும், அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். புண்ணியம் வந்து கொடுக்கறது, அதையும் பார்த்துட்டு தான் இருக்கும். ஆக நான் இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, சாஸ்திரம் செய் என்றும் செய்யாதன்னும் சொல்லச்சேவே நாம் செய்யறதுக்கும் செய்யாததுக்கும் உரிமை உடையவர்கள், தகுதி உடையவர்கள், கர்த்தத்துவம் செயல்பாடு உடையவர்கள், அந்த சுதந்திரம் இருக்கு நமக்குன்னு சொல்றது. அதே சமயம் அதே சாஸ்திரமே இத பண்ணிட்டேன்னா உனக்கு பலன் வரைச்சே ஒன்னா ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லச்சே, அந்த சாஸ்திரம் என்ன காட்டுறதுன்னா உனக்கு எந்த செயல்பாட்டுக்கும் உரிமை கிடையாது, பலன் வந்து உன் மேல வந்து விழச்சே அதை மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்றது. ஆக சுதந்திரமா காரியத்தை விளக்கறதுக்கும் விளக்காம இருக்கிறதுக்கும் நான் வழி சொல்றேன், உனக்கு சுவாதந்திரியம் உண்டுன்னு சொல்லிட்டு அதே சமயம் பலன் வந்து அடிக்கச்சே உனக்கு ஒரு சுவாதந்திரியமும் கிடையாதுன்னு சொல்றது. இது ரெண்டுத்துக்கு என்ன தாத்பரியம்? உன்னுடைய தனி செயல்பாட்டுக்கு உனக்கு உரிமை உண்டுன்னு சொல்லித்தா, தனி செயல்பாட்டுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லித்தான்னா ரெண்டும் உண்டுன்றது சாஸ்திரம். அதான் தாத்பரியம், ரெண்டும் உண்டு. சாஸ்திரம் எதெல்லாம் பண்ணுன்னும் பண்ணாதேன்னு சொல்றதோ அந்த காரியங்களை அது பிரகாரம் செய்வதற்கும் செய்யாம இருக்கிறதுக்கும் நமக்கு உரிமை கொடுத்திருக்கான் பெருமாள், சுவாதந்திரியம் கொடுத்திருக்கான். சாஸ்திரம் சரணாகதி பண்ணுன்னு சொல்லித்தா அந்த சரணாகதி பண்றதுக்கு நமக்கு உரிமை உண்டுன்னு அர்த்தம். அதே சமயம் புண்ணிய பாபங்கள் பலனை அனுபவிக்கச்சே, சரணாகதிக்கு மோட்சத்தை பெருமாள் கொடுக்குச்சே, அதெல்லாம் ஒன்னாலே தடுக்க கூட முடியாது, எல்லாம் வந்து கொடுக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா பெரிய சுவாதந்திரியம்ன்று மொத்த சுவாதந்திரியம்ன்றது பெருமாள் இடத்துல இருக்கச்சு, பெருமாள் அதே சுவாதந்திரியத்துல கொஞ்சம் சுவாதந்திரியத்தை நமக்கு விட்டு கொடுத்து இந்த காரியங்களை பண்றதுக்கும் பண்ணாததுக்கும்னு உரிமை கொடுத்து இந்த உலகத்தை சம்சாரத்தை நடத்தின்னு இருக்கான். நமக்கு ஒரு சின்ன உரிமையை கொடுத்து நல்லது கெட்டதை செஞ்சு சூஸ் பண்ணி செய்யறதுக்கு ஒரு உரிமை கொடுத்துருக்கான். இது அனாதியாக இருக்கு. இல்லைன்னா நம்ம போய் சாஸ்திரம் செய்யணும் செய்யாதேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது.
பெருமாளே கீதையில அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்றார், டேய் இதை பண்ணுடான்ற இதை பண்ணாதன்றார். அர்ஜுனன் உடனே கேட்க வேண்டாம், என்ன கண்ணா எல்லாத்தையும் நீயே செஞ்சு வைக்கிறவன், நான் கையை கட்டி உட்காந்துருந்தா என்ன பலவந்தமா இந்த காரியத்தை பண்ண வைக்க வேண்டிய நீதானே அப்படின்னு எதிர்த்து கேட்கலையே. சரி கண்ணா நீ சொல்றத நான் செய்யறேன் அப்படின்னு நான் செய்யறேன்னு தான் ஆரம்பிக்கிறான் இல்லையா. அதனால நீ எது சொல்றியோ அதை நான் செய்யறேன்னு தான் ஆரம்பிக்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது, அல்ப சுவாதந்திரியம் ஜீவாத்மாவுக்கு உண்டு. எப்படின்னா கூண்டுல உள்ள கிளி போலே, கூண்டுக்குள்ள இருக்கிற கிளி கூண்டை விட்டு வெளியில எங்கேயும் பறந்து போயிட முடியாது. ஆனா கூண்டுக்குள்ள இருக்கச்சே சிறக அடிச்சுக்கிறதுக்கும் கொடுத்த பாலை சாப்பிடறதுக்கும் அவ யாராவது அந்த கூண்டுக்குள்ளே கையை நீட்டினா கடிக்கிறதுக்கும் இல்லைன்னா அதை முத்தம் கொடுக்கறதுக்கும் அந்த கையையே முத்தம் கொடுக்கறதுக்கும் அந்த கூண்டு கிளிக்கு ஒரு உரிமை உண்டு கொடுத்துருக்கான்னு இல்லையா. அதுபோல ஜீவாத்மாவுக்கு ஒரு சின்ன சுவாதந்திரியத்தை பெருமாள் அனாதியாகவே கொடுத்துட்டு அந்த ஜீவாத்மா எப்படி கிளியானது அந்த கூண்டுக்குள்ளே செய்யற சில ஒரு சேஷ்டைகளை பார்த்து அந்த கூண்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருக்கிற அந்த பிரபுவானவன் சந்தோஷப்பட்டு போவானோ, அந்த கிளியினுடைய வளர்ச்சியில அது நன்னா பால் பழம் கொடுத்து அது நன்னா பெருசா வளர்றது அது சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்படுவானோ, அதுபோல பெருமாளும் இந்த ஜீவாத்மாவுக்கு சின்ன சுவாதந்திரியத்தை கொடுத்து அந்த சுவாதந்திரியத்தினாலே இது செயல்படுறது, அதை வச்சு ஒரு லீலையை அனுபவிக்கிறான். இதெல்லாம் கிரிக்கெட் மேட்ச் பாக்குறாள், எல்லாரும் தான் பாக்குறோம் கிரிக்கெட் மேட்ச். அந்த கிரிக்கெட் மேட்ச்லயும் பந்து எல்லாமே எதிர்பார்த்தபடி நடந்துடுத்துன்னா அது கேமே கிடையாது. அதுவே அடிச்சா அப்படியே சருன்னு போகுமா, சிக்ஸருக்கு போகுமா போகாதா அப்படின்னு பார்த்து அது கட்டிச்சுட்டு அப்படி சிக்ஸர் தாண்டி எடுத்துனா உடனே சந்தோஷப்படுறோம். அதனால அது எதிர்பார்க்காம ஒரு செயலை அது செஞ்ச அந்த பந்து செய்யச்சேதான் ஒரு சந்தோஷம் வருது. அது ஆனா அது பந்து தானே செஞ்சிட போறது இல்ல. அதே போல இந்த சேதனானவன் ஒரு எதிர்பார்க்காத ஒரு செயலை செய்யறதுக்கு ஒரு உரிமை கொடுத்து அவனுக்கு ஒரு ஃப்ரீடத்தை கொடுத்து அவன் என்ன செய்யறானோ அதை பார்த்து சந்தோஷப்படுறதுன்னு பெருமாள் தனக்கு தன் சக்திக்கு உட்பட்ட சுவாதந்திரியத்திலேயே இவனுக்கு ஒரு சின்ன சுவாதந்திரியத்தை அவிழ்த்து விட்டுருக்கான். அதனால தான் நாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்னும் சாஸ்திரம் சொல்றது. அது நாம் பெருமாளுக்கு இஷ்டமானது செய்யச்சே பெருமாள் சந்தோஷப்படுறார். இதைத்தான் சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது அச்சேதனங்கள் சப்தாதிகளை சுமந்து திரிகை போலேன்னு சாதிச்சார். ஒரு செல்போன் வச்சிருக்கிறவ அந்த செல்போன்ல அவா பேசினா அவா குரலே கேட்கறது, இன்னொருத்தர் பேசினா இன்னொருத்தர் குரலே கேட்கறது, 1000 பேர் குரல அவாவா குரலாவே கேட்கறது, கோடி பேர் பேசினா கோடி பேர் குரலாம் அவாவா குரலே கேட்கறது. இருக்கிறது ஒரே ஒரு சின்ன செல்போன் கையளவு வச்சுட்டு இருக்கா. கையளவு வச்சுட்டு இருக்கிற இந்த செல்போன்ல எப்படி கோடி விதமான சப்தம் வருதுன்னு அந்த அச்சேதனத்துக்கு அவ்வளவு விசித்திரத்தை கொடுத்துருக்கான் பெருமாள். அந்த மாதிரி சப்தங்களிலேயே அத்தனை விசித்திரத்தை பெருமாள் கொடுத்து வச்சு அதை விதவிதமா அதை உருவாக்கி அதெல்லாம் கேட்டு அதை மாதிரி செய்ய வச்சு சந்தோஷப்படுறது போல சைத்தன்யமான இந்த சேதனான ஜீவாத்மாவுக்கும் ஒரு அறிவிலே ஒரு விசித்திரத்தை கொடுத்துருக்கான். அந்த விசித்திரமானது எப்படின்னா ஒரு செயல்பாடோட இருக்கும். அது அந்த செயல்பாடும் சொல்பமா ஒரு ஃப்ரீடத்தோட இருக்கும். அந்த ஃப்ரீடத்தை தான் சாஸ்திரம் சொல்றது மிஸ்யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்றது. அதனால மிஸ்யூஸ் பண்ணாத சரணாகதி பண்ணுன்னு சொல்றது என்பதாக சாஸ்திரத்தை சொல்லி நம்ம பெரியவாள் என்ன சொல்லி கொடுத்தா, பாஷ்யகா பெரியவாள்ல என்ன பண்ணா, அடைக்கலம் புகுந்த என்னை அஞ்சல் என்ன வேண்டுமேன்னு தான் கேட்டா திருமிழை பிழான். விடை குலங்கள் 7 இடத்து வென்றி வேற்கண்மாதரால் கடிக்கலந்த தோல் புணர்ந்த காலியாய வேலை நீர் படைத்தடைத்ததில் கிடந்து முன் கடைந்த நின்றனக்கு அடைக்கலம் புகுந்த என்னை அஞ்சல் என்ன வேண்டுமே, அடைக்கலம் புகுந்த என்னை அஞ்சல் என்ன வேண்டுமே அப்படின்னு. நான் உன்னிடத்திலே அடைக்கலமாக வந்துட்டேன், நீ என்னை காப்பாற்ற வேண்டும், அஞ்சல்னு சொல்லு, பயப்படாதேன்னு சொல்லேன், உன் வாக்குனாலே ஒரு வார்த்தை சொல்லேன் என்பதாக திருமழிசை பிரான் சரணாகதியை காட்டுறார். அருமா கடலமுதே உனதடியே சரணாமே திருமங்கையாழ்வார் காட்டுறார். கருமா முகிலுருவா கனலுருவா புனலுருவா பெருமாள் வரையுருவா பிற உருவா நினதுருவா திருமாமகள் மரும் சிறு புலிசூர் சலசயனத்து அருமா கடலமுதே உனதடியே சரணாமே. எல்லா ஆழ்வார்களும் ஆச்சாரியாலும் சரணாகதி பண்ணினேன்னு சொன்னா அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து வச்சுட்டா. இதுல முக்கியமான பொறுப்பு வடக்கு திருவீதி பிள்ளைக்குத்தான். இந்த வார்த்தை பல பேருக்கு பிடிக்காது, பல 1000 பேருக்கு பிடிக்காது. ஆனா உண்மையான நிலைமை இதுதான். சரணாகதி அடியோட பண்ணவே கூடாது என்று சில வார்த்தைகளை எழுதி அதை கந்தத்திலையும் எழுதி வச்சவர் வடக்கு திருவீதி பிள்ளைதான். அதை அப்படியே அவருடைய திருக்குமாரர்கள் 2 பேரும் பிடிச்சுண்டு
கட்டாயம் சரணாகதி பண்ணக்கூடாது, சரணாகதி விரோதம், பிரபத்து பண்றதை தவிர பிரபத்தியே மகாபாவம் பண்ணினா என்ற நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சுட்டா. ஆக இப்படி பிரபத்தி தான் சம்பிரதாயம் என்பது பிரபத்தி கிடையவே கிடையாது சம்பிரதாயம் என்று கொண்டு வந்து இதுதான் பிரபத்தி சம்பிரதாயம்னு சொல்லி இப்படி ஒரு சம்பிரதாயம் உருவாயிடுத்து. இதைத்தான் பின்னாடி நாம் தென்கலை சம்பிரதாயம்னு சொல்றோம். இந்த தென்கலை சம்பிரதாயம்னு ஏன் பேர் வந்ததுன்னு சொன்னா, நஞ்சியர் என்கிற மகானை பத்தி சொன்னோம் இல்லையா, அந்த மகான் அப்படி உயர்ந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை நிலைநாட்டி கொண்டிருந்தவர். அவர் பட்டருடைய சிஷ்யர். அவர் அந்த மைசூர் பிராந்தியத்திலிருந்து வந்தார்னு சொன்னோம் இல்லையா, அங்க தென்கலைன்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தை சேர்ந்தவர் அவர். அவர் அவர் ஒருவர் கிடையாது, முன்னே சொன்னவே மகாபிரபுவாய் பல பண்டிதர்கள் அவருக்கு சிஷ்யாளா இருந்து அவரை பண்டிதர்கள் பார்க்கணும்னா கூட முடியாது, அந்த அளவுக்கு பெரிய ஆள் பலத்தோட இருந்தார் அவர். அவ்வளவு அவருக்கு சிஷ்யர்கள்லாம் இருந்தா. அவ எல்லாரும் அந்த ஊரை சேர்ந்தவா. அதனாலே அவ எல்லாருக்குமே என்னன்னா தென்கலையார்னு பேரு. அவ எல்லாரும் தென்கலையார்னு பேரு. அப்புறம் அவ எல்லாரும் இங்கே வந்து பட்டரிடத்துல ஆசிரியச்சு எல்லாரும் வைஷ்ணவாளா மாறிட்டா. அந்த மாதிரி வைஷ்ணவாளா மாறினா அவ எல்லாருக்கும் எப்பவுமே ஒரு ஊரை வச்சு ஒருத்தரை சொல்றது வழக்கம். இன்னும் இப்ப கூட சொன்னோம்னா எப்படின்னா, இப்ப பாருங்க நம்ம ஜியர்னு சொன்னா கூட அகோபிலம் ஜியர்னு தான் சொல்றோம், அகோபிலம் மடத்து சம்பிரதாயம்னு தான் சொல்றோம், ஒரு ஊரை வச்சு தானே சொல்றோம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீமதாண்டவன் அப்படி ஸ்ரீரங்கம்ன்ற ஊரை வச்சு சொல்றோம். வானமாமலை சம்பிரதாயம்னு சொல்லி வானமாமலை மடத்தை வச்சு சொல்றோம். எப்பவுமே நம்ம வழக்கம் அது. அதுபோல அந்த நஞ்சியர் சம்பிரதாயத்தை அவள்லாம் எல்லாம் தெங்கலைன்ற ஊர்ல இருந்து வந்ததுனால தெங்கலை சம்பிரதாயம்னு ஏற்பட்டது. ஏன்னா நிறைய பேர் நஞ்சியர் சிஷ்யாள் நிறைய பேர் எல்லாரும் தென்கலை ஊரை சேர்ந்தவா தான். அதனாலே அவளோட வந்துட்டார் அவர். எல்லாரையும் இந்த பக்கமா எல்லாம் வைஷ்ணவாளா ஆக்கி அழைச்சுன்னு வந்தார். அதனாலே தென்கலையார்னு சொல்ல வந்தது. அப்புறம் நஞ்சியருக்கு பிறகு வந்த நம்பிள்ளை முதலான அவா சிஷ்யாள் எல்லாரும் அவள்லாம் அந்த தென்கலைன்ற ஊரை சேர்ந்தவா இல்லையே ஒழிய அவ சம்பிரதாயம் என்ன அப்படின்னா அது தென்கலை சம்பிரதாயம். ஏன்னா இந்த ஊரை சேர்ந்தவா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. தென்கலை என்பது ஏதோ தெற்க இருக்கிற ஊர்னு நினைச்சு அந்த மாதிரி கிடையாது. அது வாஸ்தவத்துல மைசூர் கிட்ட இருக்கிற தென்கலை என்கிற ஊரை சேர்ந்தது. இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் தென்னாச்சாரிய சம்பிரதாய புத்தகங்களே ஸ்பஷ்டமா எழுதியிருக்கா. தென்கலை என்ற ஊரை சேர்ந்தவர் நஞ்சியர் என்று எழுதியிருக்கா. அதுல அப்படியே தென்கலை சம்பிரதாயம்னு அப்படியே அதுக்கப்புறம் அந்தந்த சம்பிரதாயத்துல காலப்போக்குல என்ன ஆயிடுத்துன்னா, இப்ப கூட அகோபில மடம் அப்படின்னு சொல்றோம், அகோபில சம்பிரதாயம், அகோபில மடத்து சம்பிரதாயம்னு சொல்றோம். ஆனா இருந்தாலும் அகோபில மடத்து சம்பிரதாயத்தை சேர்ந்தவா எல்லாரும் அகோபிலத்திலேயே குடிகொண்டு இருக்கான்னு இல்லை, எல்லாவாவா இங்க எங்கேயோ இருந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தென்கலை சம்பிரதாயம்ன்றது அந்த தென்கலைன்ற ஊர் இருக்குன்ற அந்த ஸ்மரணமே இல்லாம கடைசியில ஏதோ தென்கலை சம்பிரதாயம்னு இது வேற தென்கலை சம்பிரதாயம் அப்படின்னு வந்துடுத்து. இதுல நடுவுல இந்த தென்கலைன்றதுக்கு மாறா வடகலைன்னு ஒரு பேர் வர ஆரம்பிச்சு கொடுத்து. அது எப்படி வந்ததுன்னு அப்புறம் பின்னாடி சொல்றேன். இப்படி தென்கலை சம்பிரதாயம்னு இப்போ இந்த சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கணும். எம்பெருமானாருக்கு அப்படியே சமானமான வைபவத்தோட எம்பெருமானாருக்கு திருத்தம்பியா இருந்த எம்பார், அந்த எம்பார் அவ்வளவு வசதியாக இருந்த அவருடைய சிஷ்யரான பட்டர் பராசர பட்டர், அந்த பராசர பட்டருக்கு சிஷ்யராக இருந்தவர் நஞ்சியர். இவ எல்லாரும் பிரபத்தி சம்பிரதாயத்தை காப்பாத்தி ஸ்ரீசூக்திகளிலையும் எழுதி வச்சிருக்கா. அப்படி இருக்கு. அடுத்தது நம்பிள்ளை என்பவர் தான் முதல்ல இதை கொஞ்சம் லிக்விடேட் பண்ணார். அவர் என்ன, அவர் பிரபத்தி கூடாதுன்னு சொல்லல, பிரபத்தி ஒரு உபாயம் ஆயிடுமா, கருணைன்னா பெருமாளுடைய கருணைன்னா உபாயம் நமக்கு என்று வாஸ்தவமான அர்த்தத்தை தான் சொன்னார் அவர். பிரபத்தி சாட்சாத் உபாயம் இல்லை, பெருமாளுடைய கருணை தான் முக்கியமான உபாயம். அதனாலே நாமெல்லாம் பரமை காந்திகள்னு சொல்றதை விட காருண்ய காந்திகள்னு சொல்லணும்னு தேசிகன் சாதிச்சார். பெருமாளுடைய கருணையே நம்பிட்டு இருக்கிறவா நாமன்னு கூட சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். இதே தான் நம்மளையும் அப்ப சாதிச்சுட்டு இருந்தார். அது கருணை தான் நமக்கு உபாயம்னு அதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி அடுத்தது அவ சிஷ்யாளா இருந்தவா பெரிய வாச்சான் பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை முதலானவெல்லாம் பிரபத்தி உபாயம் இல்லை அப்படின்னு எழுத ஆரம்பிச்சா. இதுல ஒரு பெரிய ஒரு ஜோக் என்னன்னு சொல்லணும்னா, இப்ப 2 பேர் கிரந்தங்கள் பெரியவாச்சான் பிள்ளை கிரந்தம் வடக்கு திருவேதி பிள்ளையினுடைய கிரந்தமான ஈடு ரெண்டுத்திலயுமே பிரபத்தியே உபாயம்னு ஒரு பக்கத்துல போட்டிருக்கும், 10 பக்கம் தள்ளி பிரபத்தி கூடவே கூடாதுன்னு போட்டிருக்கும். இதுதான் பெரிய ஆச்சரியம். ஆனா இதுக்கு அடுத்து வந்தார் பாருங்க அவர் பிள்ளலோகாச்சார், அழகிய உணவான பெருமாள் நாயனார், இவாள்லாம் அடியோட பிரபத்தியே கூடாது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் மாத்தினா. அதுக்கப்புறம் எல்லாரும் அதே பிரபத்திய உபாயமே இல்லை அப்படின்னு சொல்லி இப்படியே தென்கலை சம்பிரதாயம் வந்துடுத்து. ஆனா தென்கலை சம்பிரதாயத்தினுடைய திருவன் எப்ப வந்ததுன்றது அது முன்னே சொன்ன மணவாள மாமனிகள் வரைக்கும் இந்த தென்கலை திருவன் என்பது வந்ததாக ஒரு சுவடு இல்லை. அதுதான்
ஆனா இதனால அவளிடத்துல சுவாமி தேசிகன் சாதிச்சபடி ராமானுஜ சம்பிரதாயத்திலே ராமானுஜா என்று ஈடுபட்டு பெருமாள் தாயார் என்று ஈடுபட்டு ஆழ்வார் ஸ்ரீசூக்தியே நமக்கு எல்லாம்னு சொல்லி ஆச்சாரிய அபிமானம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி சமாசிரயணங்களும் பண்ணிக்கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தோட இருக்கிற இப்ப ஏற்பட்ட நல்ல ஸ்ரீ வைஷ்ணவர்களா இருந்து மகான்களா இருக்கிறவா இருந்தா தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே பிரபத்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்ற ஒரு காரணத்துக்காகவே அவளிடத்திலே ஒரு துவேஷமும் பண்ண, அது துவேஷம் பார்த்து அவளை விளக்குவது என்பதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா எல்லாரும் கிட்ட வந்துட்டா இன்னும் அந்த பிரபத்தி என்கிற உபாயத்தை மாத்திரம்தான் அனுஷ்டிப்பதற்கு அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து, அந்த சந்தேகத்தையே திடப்படுத்தி கொண்டு ஒரு சம்பிரதாயம் வந்துடுத்துன்றதுனாலே. ஆனா இருந்தாலும் இவ்வளவு பெருமை இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவாள் பெருமாளின் தயாரையும் நம்புறவா, ஆச்சாரியாபிமானமே முக்கியம்னு சொல்றவா, பாஷ்யக்காரர் நமக்கு கட்டளையிட்டு கொடுத்ததான சமாசிரயணத்தை பண்ணி ஆழ்வார் ஸ்ரீ சூக்தியிலே மண்டியிருந்த அர்ச்சாவதாரத்திலே ஆழ்வார்கள் எல்லாம் ஈடுபட்ட அர்ச்சாவதாரத்திலே மூழ்கி இருந்து எல்லா இடத்திலும் அநேகமாக 90% நம்மோட நெருங்கி இருக்கிறவா சரணாகதி என்கிற உபாயத்தை அனுஷ்டிக்காதவா. அப்படிங்கிறதுனாலே அவளுக்கு அது அவா விஷயத்துல அவளுக்கு அது தப்பா இருந்தாலும் நாம் அவா விஷயத்திலே ஸ்ரீ வைஷ்ணவாளிடத்திலே ஒரு விதத்தினாலும் அவதாரப்படுவதோ இல்ல குறைவா நினைக்கிறதோ மகா தப்போ. இதை தேசியனுடைய கிரந்தங்கள்ல பல இடத்துலயும் பார்க்கிறோம் நாம. ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் இருந்தாலே போரும், அதுக்கு மேலே அவள் இடத்திலே நாம் வித்தியாசமானதான அபிப்பிராயங்கள்லாம் வச்சுக்க கூடாது என்று சரணாகதி சாஸ்திரத்தை நம்பலையேன்னு வேணா நாம வருத்தப்பட்டுக்கலாமே ஒழியோ, அந்த சரணாகதிக்கு கிடைக்க வேண்டிய பலனை பத்தி அதெல்லாம் அவ வருத்தப்பட்டுக்க வேண்டியதே ஒழிய நாம் அதை பத்தி சிரமப்பட்டு அவளிடத்திலே ஒரு தோஷம் சொல்ல வேண்டியது கிடையாது. ஆனா சித்தாந்தம் சாஸ்திரம்னு வரும்போது நம்ம ஆச்சாரியாள் பாஷ்யக்காரரிடத்திலே ஈடுபட்டதான 4 ஆச்சாரியாள்ல அது ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதிகள் என்று இப்ப சொன்னோமே, அந்த ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதிகள் தான் முக்கிய சிஷ்யாளவா. இப்ப நாம அந்த மத்த எம்பார் என்று அரிசி சொன்னோமே, எம்பார் என்றும் பட்டர் என்றும் நஞ்சியர் என்றும் அவள்லாம் ஸ்ரீபாஷ்யத்தை பிரவச்சனம் பண்ணிட்டு தான் இருந்தா. ஆனா இருந்தாலும் ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதிகள் என்று ஏற்பட்ட போது இவாளுக்குத்தான் அந்த அந்த உரிமைய பாஷ்யக்காரரே கொடுத்திருந்தார். அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதிகளா இருந்து ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனத்தில் ஈடுபட்டு இன்னும் கேட்டா இந்த ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதிகளுடைய பரம்பரையிலே இந்த ஆச்சாரியாளிடத்துல தான் பின்னால் அவா இருக்கா பாருங்க. நம்பிள்ளியுடைய சிஷ்யராயிருந்த பெரியவாச்சான் பிள்ளை இல்ல வடக்கு திருவீதி பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளையானவர் ஸ்ரீபாஷ்யம் கேட்பதற்கு இந்த பரம்பரையில தான் கேட்டார். அவர் திருவாயுமொழி முதலான பரம்பரை அன்வயிக்கச்சே நம்பிள்ளை இடத்துல அன்வயிச்சாரே ஒழிய வடக்கு திருவீதி பிள்ளையானவர் ஸ்ரீபாஷ்யத்தை கேட்பதற்கு பிரவச்சனம் கேட்பதற்கு இந்த பரம்பரையிலே நடாதூர் அம்மாள் இடத்துலதான் காலக்ஷேபம் பண்ணார். இதை பட்டவர்த்தனமாக பட்டோலை பண்ணி வச்சிருக்கா தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல. ஏன்னா இங்கே ஸ்ரீபாஷ்யம் கேட்கிறா போல எங்கு கேட்டாலும் ஆகாது. இங்குதான் விசேஷமா ஸ்ருத பிரகாஷிகை என்றதான விசேஷ சம்பிரதாயம் இது. இதனுடைய பெருமையை பின்னாடி சொல்றேன். அதனால இங்குதான் நம்மளா நடவுதூர் அம்மாள் இடத்துலதான் அப்புள்ளாரோட கூட அப்புள்ளார் சுதர்சன சூரியோட கூட இருந்து வடக்கு திருவேதி பிள்ளை நடாதூர் அம்மாள் இடத்திலே கேட்டார் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம். இதனுடைய விஷயமும் பின்னாடி சொல்ல போறேன். இப்படி ஸ்ரீபாஷ்யத்துக்கு என்னும் ராமானுஜ சம்பிரதாயத்துக்கு என்னும் ரகசிய சம்பிரதாயத்துக்கு என்னும் இப்படி நம்ம தலையாலே கொண்டாடும்படி அது அமைஞ்சிருக்கிறது எதுன்னா பாஷ்யக்காருடைய ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதிகளான அவளையில் இந்த மூணு பேர் ஆச்சான் புல்லான் ஆச்சான் நடாதூர் ஆழ்வான் என்கிற இவா இந்த 3 பேர். இதுலேயும் முதலையாண்டான் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதி என்று பாஷ்யக்கார பட்டம் கொடுத்திருந்தாரோ இல்லையோ அவா சம்பிரதாயத்திலேயும் பிரபத்தி உண்டு. அவ பிரபத்தி இல்லைன்னு சொல்ல மாட்டா, பிரபத்தி பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டா. இப்பொழுதும் முதலையாண்டான் பரம்பரையிலே நேர் பரம்பரையிலே வந்தவர் சிங்கப்பெருமாள் கோயிலிலே ஆச்சாரிய புருஷாலா எழுதிருக்கா. அந்த சுவாமி அடியனுக்கு ரொம்ப ரொம்ப சகா, ரொம்ப வேண்டியவர், ரொம்ப 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 பிடிக்கும். அவருக்கும் அடியனை ரொம்ப பிடிக்கும். அவரிடத்துல ஒரு கேட்டேன், ஒரு இடத்துல சமாசிரணம் பண்ணி வச்சு சரணாகதி பண்ணி வைக்கிறது உண்டா அப்படின்னு கேட்டேன். அவர் உண்டுன்னார். அவர் எங்க சம்பிரதாயத்திலே பிரபத்தி உண்டு, சமாசிரயணத்தும் போதே பிரபத்தின்னு பண்ணிடுவோம் என்பதாக சாதிச்சார். அதனால ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதிகள் பரம்பரை வழியில சரணாகதி இன்றளவும் உண்டு. அதுல அந்த சரணாகதியினுடைய சூக்ஷ்மம் எல்லாம் எப்படி ராமானுஜர் உபதேசித்த பிரகாரமே தேசிகனிடத்திலே தேசிகன் கீழே நமக்கு
அந்த சரணாகதி பிரயோகம் என்று சொல்லும்படியான இந்த சூக்ஷ்மம் தவறாம இன்றளவும் இன்னைக்கு இருக்கிற நம்ம வடகல ஆச்சாரியாள் பரியந்தம் அனுஷ்டானத்துல இருந்துட்டு இருக்கு. அதுதான் நம்ம வடகல சம்பிரதாயத்தினுடைய ஏற்றம். அது இதே சரணாகதியே பண்ணக்கூடாது என்று சரணாகதியை மட்டும் விட்டுட்டு மீறி எல்லா பாஷ்யக்காரர் ஆழ்வாருடைய அருளி செயல் ஈடுபாடு சமாஜ சரணத்திலே வேத இதிகாச புராணங்கள்ல எல்லாத்துலயும் ஒண்ணுத்தினாலும் குறவில்லாம ஆனா இருந்தாலும் சரணாகதியை மாத்திரம் விட்டுட்டு சரணாகதி சம்பிரதாயம்னு இன்னைக்கு பேர் கொண்டிருப்பது தென்னாச்சாரிய சம்பிரதாயம். ஆனா அவ சரணாகதி விட்டுட்டான்றதுனாலே அவளிடத்துல அது விட்டது அவளுக்கு தோஷமாகட்டும். ஆனா அதை கொண்டு நாம் அவளிடத்துல ஒரு விதமானதான மரியாதை குறவும் செய்யக்கூடாது. மகாபாகவத அளவா ஆழ்வார் ஸ்ரீசூக்தியில ஈடுபட்டவா, அர்ச்சாவதாரத்திலே மண்டி இருக்கிறவா, ஆச்சாரிய அபிமானத்திலே இருக்கிறவா, பாஷ்யகார திருவடியிலே அவ்வளவு மண்டி இருக்கிறவா, அவ நம்ம போல எல்லா விதத்தினாலும் மற்ற விதத்திலே சமமானவா. அதனாலே அவ சரணாகதி பண்ணலைன்னு சொன்னா அது அவளுடைய தோஷமே ஒழிய நாம் அதை அவளிடத்திலே ஒரு தோஷமா ஆரோபிச்சு பார்க்க முடியாதுன்னு. இதுதான் சுத்த வைஷ்ணவாளுடைய சுத்த வடகலையாருடையதான திருவுள்ளம். இது அதுதான் இப்ப அடியேன் இப்ப சொன்னேன். இப்படி இந்த சம்பிரதாயத்திலே ஒரு பிரிவு வந்ததை காட்டுறேன் இல்லையா? பிரிவு வந்ததை காட்டியாச்சு. இப்ப நம்ம சம்பிரதாயத்திலே நாம் அன்னைக்கு சொன்ன போது அந்த எங்களாழ்வானுடைய பிரபாவத்தை தான் போன வாரம் சொன்னோம். அந்த எங்களாழ்வானுடைய பிரபாவத்தை சொல்ற தனியனைத்தான் இந்த ஆரம்பத்திலையும் சொன்னேன். ஸ்ரீ விஷ்ணு சித்த பத பங்கஜ சங்கமாய சேதோ மம ஸ்பிருஹயதே கிமத பரேண நோஜேன் மமாபி யதிசேகர பாரதி நாம் பாவ கதம் பவித்துமர்ஹதி வாக்விதேய. ரொம்ப வசதியான தனியன் இது எங்களாழ்வான் தனியன். பாஷ்யக்காரர் அபிமான புத்திரராய் திருக்குறுகை பிரான் பிள்ளானை காட்டி கொடுத்து எல்லாரும் நமக்கு பிறகு பிள்ளானிடத்தையே நம்பி இருக்க வேண்டியது ஆசிரியிக்க வேண்டியது என்று அப்படி பிள்ளான் பாஷ்யக்காரருடைய ஸ்தானத்திலேயே எழுந்தருள் இருந்து மகாபிராஜ்யனாய் அதுவும் ஆளவந்தாருடையதான சாட்சாத் வம்ச பரம்பரையிலே வந்தவரானபடினாலே ஆளவந்தார் எப்படி மகாபிராஜ்யனா இருந்தாரோ அது மாதிரி எழுந்திருந்தார். பாஷ்யக்காருடைய ஸ்ரீசூக்திகள் அப்படியே பிரவச்சனம் பண்ணக்கூடியவர். அதுதான் பிள்ளானுக்கு ஒரு பெருமை. அதனால தான் பாஷ்யக்காரர் தான் சாதிக்க வேண்டிய திருவாய்மொழி வியாக்கியானத்தை பிள்ளானை வச்சு சாதிக்க சொன்னார். ஏன்னா தான் எழுதினாலும் பிள்ளான் எழுதினாலும் ஒன்னாத்தான் இருக்க போறது, வேற இல்லையே. அதான் நம்ம சம்பிரதாயத்துக்கு ஸ்ருத பிரகாசிகை என்பதாக ஒரு சூக்ஷ்மம். அவ கேட்டதைத்தான் சொல்லுவா. இப்படி கேட்டதை சொல்றது என்பதே வழக்கமாயிருந்து இதை கேட்டதையே சொல்லி பட்டோலை பண்ணி சுதர்சன சூரி ஸ்ரீபாஷ்யத்தை அப்படியே ஸ்ருத பிரகாசிகைன்னு ஒரு வியாக்கியானமா பின்னாடி கொடுத்துருக்கார். பின்னாடி சொல்றேன். இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சத்தியான ஆச்சரியமான விஷயம். இப்படி பாஷ்யக்காரருக்கு பின்னாலே பிள்ளானுக்கு சிஷ்யராக இருந்தவர் விஷ்ணு சித்தர் என்று எங்களாழ்வான்னு பார்த்தோம். அந்த எங்களாழ்வான் என்பவர் திருவள்ளரை க்ஷேத்திரத்தை சேர்ந்தவர் என்றும் பார்த்தோம். அந்த திருவள்ளரை க்ஷேத்திரத்தில் எங்களாழ்வான் எழுந்துருள் இருந்த போது அவரிடத்திலே நடாதூர் அம்மாள் என்கிற வரத குரு ஆசிரியிச்சார். இதுதான் இப்பொழுது முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். நடாதூர் அம்மாள் என்கிற வரத குரு ஆசிரியிச்சார். எங்களாழ்வானிடத்திலே ஆசிரியிச்சார். எங்களாழ்வானுக்கு என்ன ஏத்தம்னா, எங்களாழ்வானுடைய ஏற்றத்தை எங்களாழ்வான் தனியன்ல பார்க்கறத விட எங்களாழ்வானுடைய ஆச்சாரியருடைய தனியன்ல பார்க்கணும். அது முக்கியமா கவனிக்கணும். இந்த அம்சம் அவ்வளவா படாது, மனசுல படாது. நாம் ஒரு ஆச்சாரியரை தனியன் சொல்லி அனுசந்தானம் பண்றோம்னா அந்த ஆச்சாரியருடைய ஆச்சாரிய சம்பந்தத்தை தான் சொல்லி தனியன் சொல்லுவா. அந்த ஆச்சாரியருடைய ஆச்சாரிய தனியனை பத்தி சொல்லுவோம். நாம் இப்ப திருக்குடந்தாண்டவனுடைய தனியனை அனுசந்தானம் பண்றோம்னா திருக்குடந்தாண்டவனை பத்தியும் திருக்குடந்தாண்டவனுக்கு ஏற்பட்ட ஆச்சாரியாளை பத்தியும் அனுசந்தானம் பண்ணித்தான் தனியன் இருக்கும். ஆனா திருக்குறுகை பிரான் பிள்ளான் தனியன்ல பிள்ளானுக்கு ஆச்சாரியரான பாஷ்யகார் சம்பந்தத்தையும் சொல்லுவா, பிள்ளானுக்கு சிஷ்யரான எங்களாழ்வான் சம்பந்தத்தையும் சொல்லுவா. என்ன ஏத்தம் பாருங்கோ. எங்களாழ்வானுக்கு அவ்வளவு ஏத்தம் இருக்கு. ஒரு ஆச்சாரியருடைய தனியன்ல சிஷ்யனை சொல்லி சொல்லும்படியாக ஆச்சாரியன். எப்படி ஆச்சாரியரை சொல்லி சொல்லும்படியான ஆச்சாரியன் என்பது போக அத்தோட கூட சிஷ்யனை சொல்லி சொல்லும்படியான ஆச்சாரியன்னா அந்த சிஷ்யனுக்கு எவ்வளவு பெருமை இருக்கும் பாருங்க. அதான் அதை எங்களாழ்வான சொல்றது. பிள்ளானுடைய தனியனை அனுசந்தானம் பண்ணச்சே இந்த வைபவம் தெரியும். அநேகமாக எந்த தனியன்லையும் சிஷ்யனை சொல்லி இப்பேற்பட்ட சிஷ்யனுக்கு ஆச்சாரியர் என்று சொல்லுவது அது ரொம்ப அபூர்வம். அது எப்பேற்பட்ட ஆச்சாரியருக்கு சிஷ்யனா இருந்தார் இவர் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம ஆச்சாரியால கொண்டாடுவோம். விக்யாதோ எரி சார்வபௌம ஜலதே சந்திரோபமத்வேனய
ஸ்ரீபாஷ்யேண யதன்மயா சுவிதிதா ஸ்ரீ விஷ்ணு சித்தாதய. இது என்ன தனியன் தெரியுமோ இல்லையோ? விஷ்ணு சித்தருக்கு ஆச்சாரியராயிருந்த புல்லான் தனியன்ல புல்லானுக்கு சிஷ்யராயிருந்த விஷ்ணு சித்தரை மென்ஷன் பண்றோம். எதுக்காகனா, எப்படி பிள்ளானுக்கு ராமானுஜ சம்பிரதாய ராமானுஜருடைய திருவடியினாலே சம்பந்தத்தினாலே ஏற்றம்னு நாம கொண்டாடுறோமோ, அதே போல இப்படி ஒரு சிஷ்யர் கிடைச்சார் சுவாமின்னு சொல்ல முடியா இருக்கு. அந்த மாதிரியான எங்களாழ்வான் அதை மிஸ் பண்ண கூடாது. அதுக்காக தான் எடுத்து காட்டுறேன். அந்த மாதிரி நம்ம ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரையிலே அந்த மாதிரி ஆச்சாரியாள்னா சிஷ்யாள்னா அப்படி ஒத்தொத்தருடைய மகாத்மியத்தையும் நாம விஞ்சும்படியா கொண்டாடும்படி இருக்கு. அதுதான் அங்க விசேஷம். அது எப்படி பாஷ்யக்காரர் கொண்டாடும் போது பிள்ளான கொண்டாடும் போது ஆஹா எப்பேற்பட்ட நம்ம வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமி, எந்த ஆளவந்தாருடைய அனுகிரகத்தினால்தான் நான் இன்னைக்கு ஒரு வஸ்துவானேனேன்னு நம்ம ராமானுஜன் நினைச்சுப்பாரோ, அதே ராமானுஜன் அந்த ஆளவந்தார் திருமேனி சம்பந்தம் உடைய பிள்ளான்னா உசத்தின்னு நினைச்சார். அவருடைய ஞானம் அபாரம்னு நினைச்சார். நம் ஸ்ரீசுக்தி போலயே எடுத்து பேசுறானே பிள்ளான்னு நினைச்சார். அப்படி பிள்ளான சிஷ்யனாக்கி பிள்ளான் தான் தனக்கு பெரிய ஆச்சாரியன்னா அந்த பிள்ளானுக்கு எப்பேற்பட்ட சிஷ்யன்னு சொன்னா எங்களாழ்வான் சிஷ்யன் விசேஷம்னா அந்த மாதிரி தனியன்னு சொல்லி வச்சிருக்கா. அதை பாருங்க. அப்படியாக்கும் எங்களாழ்வான். இந்த எங்களாழ்வானுக்கு விஷ்ணு சித்தர்னு திருநாமம். இவர் அப்படியே பாஷ்யக்காரிடத்திலே ஸ்ரீபாஷ்யம் கேட்டா போல இருக்குமாம், எங்களாழ்வானிடத்திலே காலக்ஷேபம் கேட்டா. அப்படியே பாஷ்யக்காரர் சாதிச்சுட்டு அப்படியே பிள்ளான் சாதிப்பார். அவளுக்கு அவ்வளவு ஞானம், அவ்வளவு மேத, அவ்வளவு மெமரிப்பவர். அதை பிள்ளான் சாதிச்சுட்டு அப்படியே சாதிப்பார் எங்களாழ்வான். அதனால எங்களாழ்வானிடத்துல தான் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் கேட்கணும் அப்படின்னு அந்த காலத்துல இப்ப எல்லா பெரியவாளும் நினைக்கும்படியா அவர் எங்களாழ்வான் எழுதியிருந்தார். அவர் விசேஷமாக அந்த விஷ்ணு புராணத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அது விஷ்ணு சித்தியம்னு பேர். ரொம்ப விசேஷமான வியாக்கியானம் அது விஷ்ணு புராணத்துக்கு. பராசர பிரம்மர்ஷனிடத்திலே நம்ம பெரியவாள் எல்லாருக்கும் வசத்தியான ஒரு அபிப்பிராயம். அதனால்தான் விஷ்ணு புராணத்தை புராண ரத்னம்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட புராண ரத்னமா இருப்பதனாலே எல்லா புராணங்களும் வசதியா இருந்தாலும் விஷ்ணு புராணத்துக்கு ஈடாகாது என்று நம்ம ஆச்சாரியாளுடைய அபிப்பிராயம். அது அப்படியே பரிசுத்தமான வைஷ்ணவ மகாத்மியத்தை சொல்லக்கூடியது. பாரமீகாந்தியம்னா வடிச்சு எடுத்த பாரமீகாந்தியம் விஷ்ணு புராணம் தான். அதுவும் விஷ்ணு புராணத்திலே பராசர பிரம்மர்ஷிக்கு இருக்கிற பெருமை என்ன அப்படின்னா, அப்படியே தத்துவங்கள் எல்லாம் பிரத்யக்ஷமா தத்வேனயஸ்வர தத்ஸ்வபாவ போக அபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. நமக்கெல்லாம் இப்போ மாசி அமாவாசை போச்சு. மாசி அமாவாசை அன்னைக்கு தர்மம் சங்கிரகிச்சா விசேஷம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. மாசி அமாவாசைக்கு அன்னைக்கு தர்மம் சங்கிரகிச்சா என்ன விசேஷம்னு நமக்கு என்ன தெரியும்? சாஸ்திரம் சொல்றது. அது எவ்வளவு விசேஷம்னு. அது ஒரு வருஷம் இல்ல 6 மாசத்துக்காவது அந்த தர்மத்துக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்றது. மற்ற நாள்லாம் கிரகிச்சா அவ்வளவு வேல்யூ இல்லை. ஆவணி அமாவாசை இன்னைக்கு கிரகிச்சா ஒரு வருஷத்துக்கு தர்மத்துக்கு வேல்யூ இருக்கு. இதெல்லாம் சாஸ்திரம் சொன்னா தானே தெரியுது. அமாவாசை இன்னைக்கு பிதர்களுக்கெல்லாம் ரொம்ப பசி தாகமா போறது தப்பிக்கணும்னு சொல்றது சாஸ்திரம் சொன்னா தானே தெரியுது. ஆனா நாம் எல்லாம் சாஸ்திரத்தை பார்த்து இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறத பராசர பிரம்மர்ஷி அப்படின்னா நேர பார்த்து தெரிஞ்சுப்பார். அதான் எங்க விஷயம். அமாவாசை வந்துடுத்துன்னா அவ்வளவுதான், பிதர்களுக்கெல்லாம் பசி எடுத்துரும், அப்படியே பசி எடுத்துரும் நேரம் தெரிஞ்சுக்கிறார். அதே மாதிரிதான் இந்த கர்மாவை பண்ணா இந்த புண்ணியம் வருதுன்னு புண்ணியத்தை நேர பார்த்து தெரிஞ்சுக்கிறார். என்ன மோட்சம் வருது, என்ன ஸ்வர்க்கம் வருதுன்றதை நேர பார்த்து தெரிஞ்சுட்டாராம். இதே மாதிரி தத்துவத்தையும் அதனால தத்துவத்திரயத்தையும் நேர பார்த்து தெரிஞ்சுட்டு நமக்கெல்லாம் காட்டி கொடுத்தார் பராசர பிரம்மர்ஷின்னு ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே சாதிக்கிறார். அதான் இந்த ஸ்லோகம். தத்வே நயச்சித்து அச்சித்து ஈஸ்வர தத் ஸ்வபாவ போக அபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. அதனால விஷ்ணு புராணத்துக்கு ஒரு வியாக்கியானம் ரொம்ப அவசியமா இருந்தது. எப்படி ஆக்கும்? விஷ்ணு புராணம் 6000 ஸ்லோகம். அதே மாதிரி இந்த 6000 ஸ்லோகம் அளவுக்கு திருவாயுமொழிக்கு வியாக்கியானம் பண்ணி 6000 படின்னு பேர் வாங்கின பகவத் விஷயத்தை சாதிச்சார் புல்லான். அவருடைய சிஷ்யரா இருக்கிற எங்களாழ்வான் அதே போல 6000 ஸ்லோகங்களா இருக்கக்கூடிய விஷ்ணு புராணத்துக்கு விஷ்ணு ஜெயத்தியம்னு ஒரு வியாக்கியானம் பண்ண. நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப அவசியமான புஸ்தகம் இது. விஷ்ணு புராணத்துக்கு வியாக்கியானம் வேணும்னு சாதிச்சார். ஆக இப்படி கிரந்தகர்த்தாவா இருந்து பெரிய ஆச்சாரியரா இருந்து அதுவும் விசேஷமா ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனத்திலே அவரை போல இல்லை என்று சொல்லும்படியாக எங்களாழ்வான் திருவள்ளரியிலே எழுந்தருள் இருந்தார். புண்டரீகாட்சர் என்பதாக திருநாமம். அந்த எங்களாழ்வானுக்கு சிஷ்யராக பின்னால் நடாதுரம்மாள் ஆச்சரியமா ஒரு சந்தர்ப்பத்திலே வந்து சேர்ந்தார் என்பதை மேற்கொண்டு இதெல்லாம் அடுத்த வாரம் தான்
இனிமே நமக்கு பிராப்தமாகும்னு சொல்லி இப்போ முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீராம் முடிஞ்சுடுதே. அடியன் அவன் முடிஞ்சுட்டேன்னா ரொம்ப இதுவா இருக்கு அடியன். ரொம்ப அதுதான் வருத்தமா இருக்கு அடியன். அவ்வளோ அதி ஆச்சரியமான ஒரு அடியன். கவிதார்க்கிக சிம்ஹா ஏதோன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சரி அடியன் தாசன் பாக்கியம். சரி ஆட்டம். அப்புறம் பார்க்கலாம்.